சொன்ன கேட்கணும். வா எங்க கூப்பிடுற நட எங்க நட கைய விடுறா விட்டா கையனாக்கா நட விட்டுறா. ஐயோ அடி வலிக்குது. அடி என்னப்பா அந்த மாமி தூக்குல தொங்கிட்டாங்க. எந்த மாமி? அதான் அந்த சாரதா மாமி. என்னது சாரதா மாமி தூக்கு போட்டுட்டாங்களா? வா போய் பாக்கலாம். அடி பாவா மாமி இறந்துட்டாங்களா? திடீர்னு இறந்துட்டாங்க. நல்லா பேசிட்டு என்னடா அதுக்குள்ளயும் உனக்கு பசி வந்துடுதா? சித்தேரு இனிமே சமைச்சுதான் உனக்கு போடணும். சமைக்க வேண்டாம், இப்பதான் சாவு விழுந்திருக்கு, அப்புறம் தான் சாப்பாடு. என்ன சொல்ற? ஆமா, 3வது வீட்டுல சாவு விழுந்திருக்கு. ஐயோ என்ன கூத்துறா இது? 3வது இடத்துல செத்து போற வயசுல யாருடா இருக்கா? வந்த பார்த்தா தொங்கிட்டு இருந்தா. சாரதா சாரதா ஐயோ சாரதா என்னடி இப்படி பண்ணி தொலைச்சிருக்க? என்ன கொடூரடி இது? பாருடி என்ன தும்மட்டி இது? ஐயோ பகவானே, சாரதா உனக்கு என்ன இப்படி ஒரு சோதனை? ஐயோ யாராவது போலீஸுக்கு சொல்லு போல. ஐயோ சாரதா. போலீஸ கூப்பிட ஆள் போயிருக்காங்க மாமி. ஐயோ அவன் அவனுடைய பஞ்சாப கேஸ்ல யாராவது கூப்பிடுவாங்க. இருக்காரு மாமி. ஏ பஞ்சு பஞ்சு வாங்க. சௌக்கியமா? ஏய் உன் ஆம்பளையா போயிட்டாடா. தெரியும். இப்படி பரபரமா உட்கார்ந்துட்டு இருக்கிய பஞ்சு, இத பாருடா. பரவாயில்ல பரவாயில்ல. என்னது சிரிக்கிறா? வித்துக்கிட்டு முடிச்சு போச்சா? தண்ணி அடிச்சிருக்கான் போல இருக்கு. யாராவது வெளியே கூட்டு போங்க. அவனை அழைச்சிட்டு போய் திண்ணையில உட்காத்தி வைடா. வாங்க. போன்ஷாய் தெக்கிரோ தாய்மோ தெரியும். ஸ்பானிஷ், பிரெஞ்சு, இட்டாலியன் எல்லாம் பேசுவேன். குட் மார்னிங். அழைச்சிட்டு போடா. காலை வணக்கம். நல்லா இருக்கேடா. வாங்க. போயிட்டா. ஐயோ பஞ்சு. அடியூஸ். வாங்க. ஐயோ சார். உட்காருங்க. ஏய் பஞ்சு அழுதுடுறா. அழுக வரலையே. உன் ஆத்துக்கறி போயிட்டாடா, நீ அழணும். ஆகாஷ் பொஞ்சாதி செத்தா அழணும். அழு. வரலையே.
தனியா இருந்தா அழுக தானா வரும். நீ உள்ள போ. தனியா விட்டா தான் அவன் அழுவான். உள்ள போ. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ உள்ள போ. அட போன்னா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். போ. போ. நீ எங்க போற? உட்கார். பொண்டாட்டி செத்ததுக்கு அவன் அழுவுறத பாரு. இப்ப அழு. உனக்குன்னு யாரும் இல்ல, நீ தனியா இருக்க. இப்ப அழு. ஆமா, எனக்கு யாரும் இல்ல. போச்சு, எல்லாம் போச்சு. எனக்குன்னு இருந்த ஒருத்தையும் போயிட்டா. சண்டை போட்டாலும் சமாதானமா போனாலும் போச்சு. பொண்டாட்டியும் போயிட்டா, புள்ளையும் போயிட்டான். ஒரு ரகசியம் தெரியுமா? சோமு எனக்கு பிறந்தவன் இல்ல. தெரியும், எனக்கு முதலே தெரியும். அவ சொல்லல, எனக்கு தெரியும். ஆனா என் பிள்ளைதான். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? ஆனா புத்தி சுவாதீனம் இல்லாம பிறந்துட்டான். இருந்தாலும் என் பையன்தான். அவனை யாரா கிண்டல் பண்ணா எனக்கு பிடிக்காது தெரியுமா? அந்த 4வது வீட்டுல இல்ல, அவனை கல்லெடுத்து அடிச்சேன். என் பிள்ளைய போய் யாரோ அவனுக்காக 3 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா? அவளுக்கு கூட தெரியாது. எதுவுமே பண்ணல, எதுவுமே பண்ணலையேன்னு சண்டை போடுவா. சாப்பாட்டுல குறை வச்சனா, துணிமணியில குறை வச்சனா, நகை நட்டுதான். டூரிஸ்ட் கைடா ஓடி ஓடி 3 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் குறையுது. அத போட்டுட்டு சொல்லலான்றதுக்குள்ள என்னென்னமோ ஆயிப்போச்சு. அவளும் போயிட்டா. இனிமே எனக்கு யார் இருக்கா? இனிமே யார் இருக்கா? எனக்கு யாரும் இல்லையே. நான் மட்டும் இருக்கணுமா? இருக்கணுமா? உட்கார். இருக்கணும். வைத்தியம், வேதியம், ஜோசியம், இந்த 3 பேரும் உயிர் பிரியறதையும் மனசு பிரியறதையும் ஆத்மா பிரியறதையும் பார்க்கணும். உட்கார்ந்து பாரு. ஆத்மா போகுது பாரு. எனக்கு யாரும் இல்லையே. யாருக்கா? எனக்கு யாருக்கா? யாரு? எனக்கு யாரு? யாரும் இல்லையே. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீ இங்கதான் இருக்கிறியா? நீங்க என்ன செத்து போலியா? விஷம் சாப்பிடல? அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதை. நீ கீழே வா, சொல்றேன். இந்தா பிடி. என்னது? நீ கொடுத்தே 10 ரூபா. ஏன் இன்னும் விஷம் சாப்பிடல? சாப்பிட்டேன், அதான் இப்படி இருக்கேன். இந்தா பிடி. யார் வீடு இது? உன் வீடா இது? இல்ல. அப்போ என் வீடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மாமியார் வீடா? அதெல்லாம் விடுங்க. நீங்க என்ன ஆளு?
ஆளே மாறி போயிட்டீங்க. செத்து போற, விஷம் சாப்பிட போற அப்படி எல்லாம் சொன்னீங்க. என்னது? விஷம் சாப்பிட்டேன், அதனாலதான் இப்படி மாறிட்டேன். இல்ல புரியல. நீ 10 ரூபாய் கொடுத்தல, அதை வச்சு நான் செத்து போகணும்னு எல்லாருக்கிட்டையும் நான் செத்து போகணும் விஷம் தாங்கன்னு கேட்டேன். யாரும் தரமாட்டேன்ட்டாங்க. அங்க தேடி இங்க தேடி ஒரு ஆளை பிடிச்சேன். அவன் ஏதோ விஷத்தை கொடுத்தான். அது என்னமோ வயல்ல எலிக்கு வைக்கிற விஷமா. அதை சாப்பிட்டா 1/2 மணி நேரத்துல செத்து போடுவாங்களாம். நானும் சாப்பிட்டேன். 1/2 மணி நேரத்துல வாய் வழியா நுர வரும், காது மூக்குல ரத்தம் வரும்னு நினைச்சேன். ஒண்ணும் வரல, தூக்கம் தான் வந்தது. அப்போ அது விஷமே இல்ல. அப்படியா? இந்தா இத நீயே சாப்பிட்டு பாரு. இல்ல, நான் சாப்பிட்டேன். 3 நாளா நல்லா தூங்கினேன். மத்தபடி ஒண்ணும் ஆகல. உனக்கு எப்படியோ எனக்கு தெரியாது. நீ வேணா சாப்பிட்டு பாரு. இல்ல வேணாம். இது கடல்ல பச்சை கலர்ல ஒரு பாம்பு இருக்குமா, பயங்கர விஷமா. அத கொன்னு அரைச்சு பொடியாக்கி, அப்புறம் பாலைவனத்துல ஒரு செந்தல் இருக்கான், அதையும் கொன்னு பொடியாக்கி வேற ஏதோ சிலதெல்லாம் சேர்த்து விஷமா கலந்துருக்காங்க. ஒரு இருளும் கொடுத்தான். இதுல பாதி கொடுத்தா போதுமா, ஒரு யானையே செத்து போயிடுமா. இந்த விஷத்தை சாப்பிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? ஆச்சு. என் குடல்ல இருந்த புத்துநோய் காணாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, ரொம்ப நாளா வயித்துல ஒரு பிரச்சனை இருந்தது. சரியா சாப்பிட முடியாது, சாப்பிட்டா வாந்தி வரும். சரி, டாக்டர் கிட்ட போனேன். அவங்களும் என்னெல்லாமோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. 10 பேர் ஒன்னா கூடி பேசினாங்க. ஒருத்தர் மட்டும் மூஞ்சி தொங்கப்பட்டு வந்து, உங்க வயித்துல கேன்சர் அப்படின்னாரு. அப்ப இன்னும் எனக்கு வலி பெருசா ரொம்ப தெரியல. அட போங்கப்பா அப்படின்னு நானும் வந்துட்டேன். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு வயித்துல கொஞ்சம் கொஞ்சமா வலி அதிகமாயிடுச்சு. டாக்டர் கிட்ட போனேன். வியாதி முத்தி போச்சுன்னு கை விரிச்சிட்டாரு. கையில இருந்த பணம் எல்லாம் செலவழிஞ்சு போச்சு. வேலையும் இல்ல. குடும்பத்தை விட்டு வெளியில வந்துட்டேன். அல்லாடின. சரி, நாம எப்படி செத்து போறோம், வலி இல்லாம செத்து போறது எப்படின்னு பார்த்தேன். விஷம்தான். அந்த விஷத்துக்காக எல்லார்ட்டையும் பணம் கேட்டேன். கடைசியில் நீ கொடுத்த. நான் அந்த விஷத்தை வாங்கி சாப்பிட்டேன். 3 நாளா நல்லா தூங்குனேன். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா வயித்துல இருந்த வலி காணாம போயிடுச்சு. அப்புறம் டாக்டர் கிட்ட போனேன். அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உனக்கு எப்படிப்பா கேன்சர் போயிடுச்சு, நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டாரு. நான் உடனே இந்த விஷத்தை தான் சாப்பிட்டேன். இது விஷமா இருக்காதுன்னு இதுல இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து வாயில போட்டாரு. சாயங்காலம் அவரு போயிட்டாரு. நானும் இதே தான் சாப்பிட்டேன். வயிற்றுல இருந்த வலி தான் காணாம போயிடுச்சு. உனக்கு ஏதாவது வயிற்றுல வலி இருக்கா? குட் மார்னிங் சார். அடடே, அர்ச்சனாவா? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் சார். உன் வீடா இது? ஆமா, எங்க அம்மா. நமஸ்காரம். வாங்க. இது யாரு, உங்க அண்ணாவா? அது இவரை உனக்கு தெரியுமா? 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பிசிக்ஸ் டீச்சரா இருந்தாரு. என்ன சார் திடீர்னு காணாம போயிட்டீங்க? உங்களை ஸ்கூல்ல எப்படி தேடினாங்க தெரியுமா? நான் கடவுளை தேடிக்கிட்டு போயிருந்தேன். இனிமே வருவேன், ஸ்கூலுக்கு வருவேன். புறப்படுறேன்பா. நம்ம ஸ்கூலுக்கு தான் போறேன், இன்டர்வியூக்கு. என்ன கொடு. உண்டா, செத்துதான் வாழ்ந்த பச்சையும் கூட செம்மையும் சேர்ந்த சரக்கா. கொஞ்சம் கூட. உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு இந்த விஷம்? உனக்கு என்ன வயித்துல வலியா? டீ குடிக்கிறல்ல, அது போதும். கொஞ்சம் கூட, கொஞ்சோண்டு விஷம் கூட, கொஞ்சம் கூட, கொஞ்சோண்டு விஷம் கூட, கொஞ்சம் விஷம் கூட, கொஞ்சோண்டு கூட. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னல்லாம் 12 கொலைகேசி உங்க மேல போட்டுட்டாங்க. எதை வச்சு? பழனி கேச அவன் உங்க ஆபீஸ்ல வந்து சண்டை போட்டு போனதை வச்சு, இந்த தமிழ்வாதியார் சங்கரன் கேச அவர் வீட்டுல நீங்க விட்டுட்டு வந்த பாக்கெட் வாட்ச வச்சு, மத்தவங்க எல்லாம் நீங்க விஷம் வச்சு கொலை பண்ணிருக்கீங்க. அப்கோர்ஸ் அதுல ரேரான விஷயம் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க நடத்திட்டு இருந்தீங்களே TK Pharmaன்னு ஒரு கம்பெனி, அதுக்கு விஷம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாரு டாக்டர் மோகன்.
இப்ப அவர் எங்க சாட்சி. கடவுளே, இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? மிஸ்டர் அடிபாதம், ஏற்கனவே சொன்னேன், அப்படி நான் கொலை செய்யறவனா இருந்தா காசு கொடுத்துட்டு டாக்டர் மோகன் மாதிரி சாட்சிகளை விட்டு வருவேனா? ஒருவேளை எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட சேலஞ்ச் பண்ணலாம்னு பாத்தீங்களா? இது கதை இல்ல, எனக்கும் கதையில வர மாதிரி எந்த மேனியாவும் இல்ல. அது சரி மிஸ்டர் குமரகுரு, 12 பேரோட ரேகை எடுத்தீங்க, அதை நீங்க ஒத்துக்கிட்டீங்க. ஆனா பழனி சங்கரனை தவிர மத்தவங்கள இவங்க தானே எப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்க? ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பாட்டுல வருத அம்பல நடேசன், அத பொன்னம்பலம், நடேச சர்மா, நந்தனி சகி, அத நந்தன் இசக்கின்னு எப்படி பிரிச்சீங்க? நான் எங்க பிரிச்சேன் மிஸ்டர் அடிபாதம்? சோமு தொடர்ச்சியா அவன் தான் ஒவ்வொருத்தரையா எனக்கு அறிமுகப்படுத்தினான். நடேஷ் சர்மா வரைக்கும் எனக்கு எந்த பேட்டர்னும் தெரியல. ஆனா ஒவ்வொரு முறையும் அவன் கரெக்டா அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆர்டர்லயே ஒவ்வொருத்தரா எனக்கு அறிமுகப்படுத்துவான். அவங்க தான் நான் வெரிஃபை பண்றதுக்காக நான் சபரிமுத்து அனுப்பிச்சு ரேகை எடுத்துட்டு வர சொல்லுவேன். ரேகையை எடுத்து அதுல இருந்து ஓலைகளை படிச்சு பார்த்ததுல கரெக்டா அவங்க ஓலையில அந்த மருந்து பத்தின குறிப்பு இருக்கும். எல்லாருமே தற்செயல அறிமுகமானாங்க. தற்செயலா? 1-2 நம்பலாம், ஆனா அந்த 12 பேரும் தற்செயல அறிமுகமானாங்கன்னா ரொம்ப அமானுஷமா இருக்கு. அதே 12 பேரு காரணம் இல்லாம கொலை செய்யப்பட்டாங்கன்னா? மிஸ்டர் அடிபாதம், ஏற்கனவே சொன்னேன், எனக்கு எந்த மேனியாவும் இல்ல, சபரிமுத்துக்கும் எந்த மேனியாவும் இல்ல. கூடவே இது கதை இல்லைன்னு வேற சொல்லிருக்கு. நம்ப முடியலையே, ரொம்ப விசித்திரமா இருக்கு. இதையும் ஏற்கனவே சொன்னேன், நிஜ வாழ்க்கை கதையோட விசித்திரமானதுன்னு. மிஸ்டர் குமரகுரு, சட்டம் இது ஏத்துக்காது. கோர்ட்ல எந்த ஜட்ஜும் ஒத்துக்க மாட்டாங்க. மிஸ்டர் அடிபாதம், என்ன மாதிரி எதையோ நினைச்சு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அது எங்கேயோ போய் முடிகிற அனுபவம் அந்த ஜட்ஜுக்கு இருந்தா கண்டிப்பா நம்புவார். மிஸ்டர் குமரகுரு, இப்ப சொன்னீங்களே கதை, உங்க பத்திரிகையில் ஒரு தொடராவோ அல்லது ஒரு டிவி சீரியலாவோ இல்லன்னா ஒரு மேடை நாடகமாவோ போட்டீங்கன்னா ஒருவேளை அந்த ஜட்ஜிங்க ஒத்துக்குவாங்களோ என்னமோ. இது மட்டும் இப்போ நாடகம் இல்லைன்னு யார் சொன்னது மிஸ்டர் அடிபாதம்? எல்லாமே நாடகம் தான். அதுல நம்மெல்லாம் ஜஸ்ட் கதாபாத்திரங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக்டர்ஸ் ஆன் ஸ்டேஜ். நம்மளாவே எல்லாத்தையும் செய்யறதா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதையும் நம்ம செய்யல. எவனோ எழுதுறான், அவன் ஆட்டி வைக்கிற மாதிரி நம்ம எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நானா ரேகை எடுக்கல, அவரா வாதாடல, நீங்களா துப்புறியல, எல்லாமே. அப்ப இந்த கொலையெல்லாம் அதுவும் எழுதுறானே, நான் இல்ல. ஹலோ. ஹலோ மிஸ்டர் ஆகாஷ், ஆடியபாதம் பேசுறேன். ஹலோ சார். என்ன மறந்துட்டீங்களா? நோ சார், நான் மறக்கல. 4 நாளுக்குள்ள வரேன்னு சொன்னீங்க, என்னாச்சு? ரொம்ப பிஸியா? ஐம் சாரி. அப்போ வரீங்களா? நாளைக்கு வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஷியோர் சார். சார், அப்புறம் ஒரு விஷயம், அந்த சின்ன பையன் சோமுவோட அம்மா. கேள்விப்பட்டேன், இன்ஃபர்மேஷன் வந்தது. எனிவே, நாளைக்கு உங்களை எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பா வரேன் சார். தேங்க்யூ. யாருடா போன்ல? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆடியபாதம். அவருக்கு என்னவா? என்ன பார்க்கணுமா? அதான் கேஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடுத்த, இன்னும் எதுக்கு பார்க்கணுமா? தெரியல, வர சொல்லிருக்காரு. இப்பவே போறியா? இல்ல, கார்த்தால போனா போதும். ஹலோ, எனக்கு ஒரு வண்டி வேணும், அனுப்புறேன். காலையில் 5 மணிக்கு. இல்ல, சென்னை வரைக்கும் போயிட்டு வரணும். என்ன
மாமா சோப் ஏதாவது வேணுமா? நான் வேணா போய் வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல வேணாம்மா, இருக்கு. அப்பா குடுமா. அவர் கிளம்பிட்டு இருக்கார். யாரு? டாக்டர் மாமா. எங்க கிளம்புறார் தெரியல, ஆனா துணிமணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கார். எங்க புறப்பட்டேன்? இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் உங்களுக்கு நான் இங்க பாரமா இருக்கிறது? அதான் ஏதாவது ஹோட்டல் லாட்ஜ்னு தங்கலான்னு. சேச்சே, நீங்க பாரமா? எங்க பாரத்தை இறக்கி வைக்க வந்த உங்களை பாரமா நினைக்க முடியுமா? பாருங்க, என்னால எந்த பிரயோஜனமும் இல்லீங்க. சத்தியமா இருக்கு. என் தங்க வியாதிக்கு உங்களாலதான் விடிவு காலம் பிறக்கும்னு என் குருநாதர் சொல்லியிருக்கார். நாடி சொல்லியிருக்கு. நான் நம்புறேன். எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எதையும் செய்யாம, ஒரு வழியும் தெரியாம மருந்து கிடைக்கும் நான் எப்படிங்க? ஏதாவது முயற்சி செய்யணும் இல்லீங்களா? என்ன செய்யலாம் இருக்கு? அது தெரியல. அது தெரிஞ்சிருந்தா என் பொண்ணுக்கு மருந்துனா உடனே. இந்த பாருங்க, நீங்க குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறத நினைச்சு மனசு வருத்தப்படுறீங்களா? வேணா ஒரு நட ஆத்துக்கு போய் பொண்ணை பாத்துட்டு வாங்குங்களேன். வேணாம் வேணாம். நானு அவளை சந்தோஷமா பார்த்து நான் பழகிட்டேன். அவ எனக்கு ரொம்ப செல்லம் சார். அவளை இந்த நிலைமையில பாக்குறது எனக்கு தெம்பு இல்லைங்க. வேணாம். மருந்து கிடைச்ச உடனே அதுக்கப்புறமா போய். அப்போ மருந்து கிடைச்சிரும்னு நம்பிக்கை இருக்கணும். தெரியலையே. ஐ டோன்ட் நோ. நீங்க ரொம்ப குழம்பி போயிருக்கு. அபிராமி, மாமாக்கு போய் காஃபி கொண்டு வாமா. அம்மாடி, இத பூஜை ரூம்ல வச்சிருமா. சித்த வரையில உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது இங்கேயே இருக்கட்டும். கவனிச்சீல, என் தங்க அவ புடவைய அவளே மடிச்சு எடுத்து வச்சிருக்கா. இந்த மாதிரி அவ பண்ணி ரொம்ப நாளாச்சு. இப்போ நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. உதடுதான் விஷம் கொடுங்கோன்னு கேட்கறதே ஒழிய ஆத்மா வாழணும்னு துடிச்சிட்டு இருக்கு. இப்ப போய் பாருங்க, நீங்க உங்க தங்கையை பத்தியே தான் பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? அவளுக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு சாமி. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளுக்கு மருந்து தேடி அலையிறது? அவளுக்கு அதுக்குள்ள ஏதாவது ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அது அவளுக்கு மருந்து கிடைக்கும். நீங்க நம்பிக்கையா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும். இத பாருங்க, பார்த்திப வருடம் தன்னில் பிணியதும் போக வேண்டி ஆர்த்தியும் அர்ச்சனையும் கொண்ட தில்லையின் அரசன் வருவான் அப்படின்னு நாடி ஜோசியத்துல எழுதி இருக்கிறதா என் குருநாதர் சொல்லியிருக்கார். பார்த்திப வருஷம் இங்க வந்துட்டேல சுவாமி. பார்த்திப வருஷம் முடிய போகுது, இன்னும் மருந்து கிடைச்ச பாடில்ல. அத பத்தி நான் கவலைப்படல. பார்த்திப வருஷத்துல இல்லன்னா விய வருஷத்துல கிடைச்சிட்டு போறது மருந்து. பார்த்திப வருடம் தன்னில் தில்லையின் அரசன் வருவான் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க வந்துட்டே. அதே மாதிரி நாடி ஜோசியத்துல சொல்லி இருக்கிற மத்ததெல்லாம் நடக்கும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? நான் கூட தாங்க என் பொண்ணோட நாடி ஜோசியத்துல படிச்சேன். ஆடுகடல ஆர்பரிக்க அதுலூறு கொண்டுதானே, ஔடுதம் அரும்பும் பாரு ஆகாய தளத்தில் தானேன்னு.
எங்க ஆழ்கடல் ஆர்ப்பரிக்க சுனாமி அது நடந்து முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் இந்த ஆகாய தளத்துல எனக்கு ஒண்ணும் மருந்து கிடைக்கலீங்களே. கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். எப்படி? இந்த எய்ட்ஸ் மருந்துக்காகத்தானே இத்தனை கொலைகளும் நடந்திருக்கு. இது சம்பந்தப்பட்ட ஓலைகளை எல்லாம் குமரகுரு சேகரிச்சு வச்சிருக்க. என் குருநாதர் சொன்னது மட்டும் சத்தியமான வார்த்தைன்னா அந்த ஓலைகள்லாம் கண்டிப்பா இங்க திரும்ப வரும். என்ன சொல்றீங்க? வரும். அந்த ஓலைகள்லாம் இங்க இருக்கிற ஒரு ஓலைச்சுவடியை தேடி கண்டிப்பா வரும். இங்க இருக்கிற ஒரு ஓலையா? அது என்னது அது? ஆமா, என் குருநாதர்கிட்ட இருந்த ஒரு ஓலைச்சுவடியை வச்சு அவர் பல ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கார். ஒரு நாள் என்ன கூப்பிட்டு, டேய் பரமேஸ்வரா, மருந்தே இல்லாத 2 பெரிய வியாதிக்கு பார்த்திப வருஷம் முடியறச்சே மருந்து கிடைக்கும்னு சொன்னார். அப்ப நான் அதை பெருசா நம்பல. இருந்தாலும் இப்போ நம்மளை சுத்தி நடக்கிறத பார்க்கும்போது இந்த கஷ்டத்தையும் மீறி அவனுடைய திருவிளையாடலை ரசிக்கத்தான் தோன்றது. ஓலைச்சுவடி ஒண்ணு சொன்னீங்களே, அதான் உங்க குருநாதர் ஆராய்ச்சி பண்ணது. அது இப்ப எங்க சிதம்பரம் கோயில்ல இருக்கா? இல்ல, என் மாமியார், அதான் ஆகாஷுடைய பாட்டி, அவகிட்ட இருக்கு. அத நான் கொஞ்சம் பார்க்கணுமே. பார்க்கலாம், ஆனா கேட்டா தரமாட்டா. ஆமா, தரமாட்டா. ஏம்மா அப்படி சொல்ற? அந்த ஓலைச்சுவடியினாலதான் எங்க கொள்ளு தாத்தாவுக்கு பித்து பிடிச்சிடுதுன்னு அவளுக்கு ஒரு பயம். அதனால வேற யாருக்கும் அப்படி ஆயிடக்கூடாதுன்னு பாக்குறா. கேட்டு பார்க்கலாமே. கேட்டு பார்க்கலாம். கேக்குறேன். கண்டிப்பா தரமாட்டா. இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஈஸ்வரா, தரக்கூடாது. ஏன் ஏன் உங்க பொண்ணு ஏன் அப்படி சொல்லிட்டு போறா? அந்த ஓலைச்சுவடியை படிச்சுட்டு எங்க ஆகாஷும் என் குருநாதர் மாதிரி ஆயிடுவானு பயம். அதனாலதான் அவங்க நான் கேட்டா கொடுப்பாங்க இல்லையா? தெரியல. கேக்குறவ கேட்டா கொடுப்பா. கேக்குறவ கேட்டா கொடுப்பா. அக்கா, அம்மா, அம்மா, என்ன? அக்கா, ஹலோ, ஒரு நிமிஷம் சார், சோமு லைன்ல இருக்கார். ஹலோ மிஸ்டர் சோமு, நான் ஆடியோபாதம் பேசுறேன். சொல்லுங்க சார். நீங்க என் ஆபீஸ் கொஞ்சம் வரணும். இப்போ வா. எஸ், உடனே. சரி சார். தேங்க்யூ. ஆர்த்தி, பார்த்து.
சார் ம். சோமு வந்திருக்காரு. வாங்க மிஸ்டர் சோமு. நீங்க எழுதின ஆர்டிக்கல் தான் படிச்சுட்டு இருந்தேன். பழைய ஆர்டிகல்ஸ், ஆனா எல்லாம் நல்லா எழுதி. தேங்க்யூ. உட்காரு. நெய்தல் பத்திரிகையில வேலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க வேற எங்கேயாவது ஒர்க் பண்ணீங்களா? இல்ல, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நேரா நைதல் பத்திரிகையில தான் ஜாயின் பண்ணேன். பரவாயில்ல, என்னதான் இருந்தாலும் மிஸ்டர் குமரகுரு உங்களை ஒரு நல்ல ஜேர்னலிஸ்டா வளர்த்துருக்காரு. காட் கொலையெல்லாம் செஞ்சாருன்னு ஒத்துக்கிட்டாரா? உங்களை நாங்க துரத்தும் போது எவ்வளவு முரண்டு பிடிச்சீங்க. அவர் உங்களுக்கு குரு, எவ்வளவு முரண்டு பிடிப்பார். இது வரைக்கும் ஒத்துக்கல, ஆனா கூடிய சீக்கிரம் ஒத்துக்குவார். தி ப்ராப்ளம் இஸ், ஒவ்வொரு கொலையும் நல்லா பிளான் பண்ணி செஞ்சிருக்காரு. அவரை டைரக்டா இண்டிக் பண்ற மாதிரி எந்த சாட்சியங்களையும் எங்கேயும் விட்டு வைக்கல. எனிவே பாப்போம். என்னால நம்பவே முடியல. ரேகிங்களெல்லாம் சேகரிச்சு கொலையெல்லாம் செஞ்சு காட். சோமு, சரண்டர் ஆன டாக்டர் மங்கையர்கரசி, சௌரிமுத்து, பத்மராஜன், இவங்கெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் மறுபடியா எப்பயாவது நடந்திருக்காங்களா? இல்ல, முகிலன் மட்டும் எப்பவும் ஏடா கொடுமா ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. மத்தபடி மத்தவங்க பத்மராஜன் கிட்ட எப்பவும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருந்தேன். ஆனா நான் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுத்தேன். சாரி. இல்ல இல்ல, பரவாயில்ல. நீங்க உங்க கடமை தானே செஞ்சீங்க. சார், சிதம்பரத்துல இருந்து ஆகாஷ் வந்திருக்காரு. வர சொல்லு. போங்க சார். ஹலோ, குட் மார்னிங் சார். ஹலோ மிஸ்டர் ஆகாஷ், குட் மார்னிங். எப்படி வந்தீங்க? கார்லயா? ஆமா சார். மிஸ்டர் ஆகாஷ். ஹாய் சோமு, ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஓ, ஏற்கனவே தெரியுமா? எப்படி தெரியும்? அது வந்து சோமு ஒரு தடவை ரோட்ல பார்த்தேன், அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப நாங்க சோமு தேடிட்டு இருந்தோம் நினைக்கிறேன். என்கிட்ட ஏன் சொல்ல? இல்ல, சொல்லக்கூடாதுன்னு இல்ல. உட்காருங்க. மிஸ்டர் ஆகாஷ், போன தடவை நான் உங்களை கூப்பிட்டு விசாரிச்சப்ப நீங்க நிறைய போய் சொல்லி. சார், சோமு வீட்டுக்கு எதுக்கு போனீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க? மிஸ்டர் இஸ்மாயில் கொடுத்த பணத்தை சோமு கிட்ட கொடுக்கறதுக்காக போனேன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா. ஆனா மிஸ்டர் இஸ்மாயில் பைக் ரிப்பேர் பண்ணப்பவே இறந்துட்டார். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பணத்தை கொடுத்து சோமு போய் பார்க்க சொன்னாரு. இப்ப சொல்லுங்க, சோமு வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? சோமுவை பார்த்து பேசணும் தான். ஓ, அந்த ஓலைச்சுவடி விஷயமாவா? மிஸ்டர் ஆகாஷ், சோமுவோட நாடி ஓலைச்சுவடி கட்டு உங்ககிட்ட இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல நீங்க ஒரு டூப்ளிகேட் காப்பி பண்ணியிருக்கிறது எனக்கு தெரியும். இப்ப சொல்லுங்க, அந்த ஓலைக்கட்டு வச்சு என்ன பண்றீங்க? சும்மா படிச்சு பார்ப்பேன், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. கியூரியாசிட்டி. இது நீங்க கைரோஸ் பயோமெட்ரிக்ஸ் கொடுத்த உங்க ரெசிக்னேஷன் லெட்டரோட காப்பி. 2 மாசத்துக்கு முன்னாடி நீங்க வேலையை விட்டு நின்றுட்டீங்க, அது எனக்கு தெரியும். இருந்த வேலையும் விட்டுட்டு இங்கே இருந்து அந்த ஓலைச்சுவடி கட்டு வச்சு என்னமோ பண்றீங்க. என்ன பண்றீங்க? உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன? சரி, நான் சொல்லிடுறேன். நீங்க சந்தேகப்படுறீங்க. சோமுக்கு எல்லாம் தெரியும். கைரேகையை வச்சு ஜோசி சொல்ற மாதிரி ஒருத்தரோட கட்டுவிரல் ரேகையை வச்சு அவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் குணாதிசயங்களை சொல்ல முடியுமான்னு நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். சோமுவோட ஓலைச்சுவடி நான் அதை உபயோகப்படுத்திட்டேன். ஆனா சோமுவோட ரேகை தான் கிடைக்கல. கிடைச்சிருந்தா அதை வச்சு ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு புக்கு போடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நல்ல மார்க்கெட் இருக்கு. ஓவர் நைட் I'll be rich and famous. அப்படியா?
மிஸ்டர் ஆகாஷ், நீங்க அமெரிக்கால இருந்து இங்க ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா தான் வந்தீங்க இல்லையா? எஸ் சார். அது முடிஞ்சிருச்சா? அது முதல் மாசமே முடிஞ்சிருச்சு. ஆ, அது என்ன ப்ராஜெக்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? ஷியோர். ஒரு கம்பெனில 2 பேருக்கு ஒரே மாதிரி கைரேகை இருக்க முடியுமான்னு ஒரு கிளைண்ட் வந்து கேட்டார். சான்ஸே இல்லைன்னு சொன்னேன். நான் எப்படி அதை நம்புறதுன்னு கேட்டார். ஏன்னா அவர் கம்பெனில ஒருத்தருக்கு 2 கட்ட விரல் ரேகையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது. எங்க சிஸ்டமால அதை பிரிச்சு பார்க்க முடியல. ஸ்கேனிங் அக்யூரசி ஏத்தணும், சரியா போச்சு. அந்த கிளைண்ட் பேரை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, தெலுங்கானா கெமிக்கல் இண்டஸ்ட்ரி சார். மிஸ்டர் பெருமாள் ரெட்டி. எஸ். அப்போ உங்களுக்கு முதலே மிஸ்டர் பெருமாள் ரெட்டியே தெரியும். உட்காருங்க. தெரியும், ஆனா பழக்கம் இல்லை. மிஸ்டர் பெருமாள் ரெட்டியை தெரியும், சின்ன பையன் சோமுவை தெரியும், வானிலை ஆராய்ச்சி மையம் சீஃப் மனோகரை தெரியும், அண்ட் அப்கோர்ஸ் இஸ்மாயில தெரியும். 12 பேர்ல 4 பேர் உங்களுக்கு தெரியும். ஃபாதர் அருமை நாயகமும் இஸ்மாயில் வழியா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல, எனக்கு அவரை தெரியாது. மிஸ்டர் ஆகாஷ், கொலை செய்யப்பட்ட 12 பேர்ல 4 பேரை உங்களுக்கு நேரடியா தெரியும். நானும் நேரடியா கேட்கிறேன், உங்களுக்கும் இந்த கொலைகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இன் வாட் சென்ஸ்? என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா, 12 பேர்ல 4 பேரை தெரியும், 3ல ஒரு பங்காயிருச்சு இல்லையா? அப்படி பார்த்தா அந்த 12 பேருமே எனக்கு தெரியும்னு சொல்லாம, எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு கூட முன்னாடி தெரிஞ்சிருக்குமே. ஏ, ரோட்ல போற ஒருத்தரை கூப்பிட்டு கேளுங்க, அவருக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். சார், இட்ஸ் a famous theory. இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற 2 பேரையும் மேக்ஸிமம் 5 கான்டாக்ட்ஸ் வச்சு டைப் பண்ணலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், அது நிக்கிறாரு அந்த கான்ஸ்டபிள், அவருக்கு என்ன தெரியாது, ஆனா உங்களுக்கு என்ன தெரியும். அப்போ அந்த கான்ஸ்டபிளுக்கு உங்க மூலமா என்ன தெரியும்னு சொல்லாமா? எனக்கு ஜார்ஜ் புஷ் தெரியாது, ஆனா ஒயிட் ஹவுஸ் செக்யூரிட்டிஸ்ல ஒர்க் பண்ற ஒருத்தரை எனக்கு நன்னா தெரியும், அவருக்கு ஜார்ஜ் புஷ் தெரியும். அப்போ இந்த கான்ஸ்டபிளுக்கு உங்க மூலமா என்னையும் என் ஃப்ரெண்டு மூலமா ஜார்ஜ் புஷையும் தெரியும் சொல்லாமா? அதுக்காக ஜார்ஜ் புஷ் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இவருக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குன்னு தான் சொல்ல முடியுமா? அதே மாதிரிதான் இந்த 12 கொலைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. மிஸ்டர் ஆகாஷ், நான் உங்களை எப்படி நம்புறது? சார், உங்களை பார்க்க இவர் வந்திருக்காரு. வர சொல்லு. வாங்க. மணி, என்ன தேடி வந்தீங்களா? என்னாச்சு மணி? மணி, என்னாச்சு மணி? மணி, முடியாது, என்னால முடியாது. என்னால சொல்லாம இருக்க முடியாது. நான் தான் கொண்டுட்டேன். சின்ன பையன் சோமு நான் தான் கொண்டுட்டேன். என்ன சொல்றீங்க? அவனை நான் தான் கொன்னேன். அவன் என் புள்ள. என் புள்ள நானே கொண்டுட்டு. என்ன சொல்றீங்க மணி? அவன் சாரதா மம்மியோட புள்ள தானே? சாரதாவோட புள்ளதான். ஆனா எனக்கும் சாரதாவுக்கும் பிறந்த புள்ள. சரி, எந்திரிங்க. வாங்க. உட்காருங்க. சொல்லுங்க. நான் சிதம்பரத்துக்கு நாடி தோசையை பார்க்க வந்து 8 வருஷம் ஆச்சு. சிதம்பரத்துக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எனக்கும் சாரதாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுல பிறந்த பிள்ளைதான் சோ புத்தி சுவாதனம் இல்லாம பிறந்துட்டான்.
ஊர் உலகத்துக்கு பயந்து எனக்கும் சாரதாவுக்கும் கொஞ்ச நாள்லயே சாரதாவுக்கும் அவ புருஷன் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் புருஷனை விட்டு நான் வந்துடுறேன், என்னையும் என் பிள்ளையும் வச்சு நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி என்ன மிரட்டின. பாருங்க, எனக்கு எதை வழி பண்ணுங்க. உனக்கு என்ன வழி சொல்றது? எனக்கு என்ன, எனக்கு அவங்க பிள்ளைக்கு தான் கேக்குறேன். இப்படி திடீர்னு கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்னது, உங்க குடும்பத்தோட நீங்க மட்டும் சந்தோஷமா இருப்பேன், நான் மட்டும் அஞ்சுக்கு மத்திய அந்த குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டு இருக்கணுமா? வீட்டுமே நல்லா வீழ்ட்டான். அவனே ஒரு உதவாக்கற, சம்பாதிக்கிறது 5-10, அதையும் குடிச்சிட்டு வந்து என்ன போட்டு அடிக்கதான் தெரியும். என்ன ஆத்து விட்டு துரத்த போறான், துரத்துட்டுமே சந்தோஷமா வந்துருவேன். அதான் எனக்கு நீங்க இருக்கல. நான் என்ன பண்ண முடியும்? என்ன வச்சு வாழ வைக்கோ. புரியாம பேசாத. சிதம்பரத்துல கடை வச்சதே தப்பா போச்சு. இங்க கடை போட்டா கோயிலுக்கு வரவங்களுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா வரவங்க பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிடுறாங்க. வர வர தொழில் ரொம்ப டல்லா போச்சு. இதுல உன்ன வேற வச்சு எப்படி காப்பாற்ற முடியும்? இது ஒரு கவரிங். என்ன ஏமாத்த முடியாது. ஊர்ல எல்லார்கிட்டயும் போய் உங்களை பத்தி சொல்லிடுவேன். சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு. ஊர்ல எனக்கு நல்ல பேர். இப்ப என் பிள்ளைன்னு சொன்னா யாரும் நம்ப கூட மாட்டாங்க. என்னது? பாருங்க, அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். ஏதோ மரபணு சோதனையாம அத பண்ணி உங்களை நிரூபிச்சிருவேன். மரபணு 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 சரி, ஏதாவது பண்ணி தொலைறேன். முதல்ல நீ போ. பாருங்க, புத்தி சுவாதீனம் இல்லாத குழந்தை வாழ்க்கை முழுக்க வச்சு காப்பாத்து. அதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ பண்ணும். சரி, பாடா நீ. மரபணு 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 மரபணு. எனக்கு கோபமா வந்துச்சு. அதே சமயம் பயமாவும் இருந்துச்சு. அவ சொன்னபடியே செஞ்சுட்டான்னா என்னால் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவும் முடியாது, என் குடும்பத்துக்கு பதில் சொல்லவும் முடியாது. என்ன பண்றதுன்னே தெரியல. மறுநாள் முழுக்க என் மனசை போட்டு நெருங்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் என் ஃப்ரெண்டு நீலகண்ட வந்தான். அவன் மிட்டாயெல்லாம் செஞ்சு பெட்டி கடைகளுக்கெல்லாம் சப்ளை பண்றான். அவங்கிட்ட பேச ஆரம்பிச்சு. ஆனா என்னால முகம் கொடுத்து சரியா பேச முடியல. அவன் புடிச்சுக்கிட்டான். என்னால் அவங்கிட்ட மறைக்க முடியல. என்னால் எனக்கும் சாரதாவுக்கும் இருந்த பழக்கம் அவனுக்கு அரசல் புறத்தலா தெரியும். அவன் என்ன கூட்டிட்டு போனான். இப்ப உண்மை சொல்லு, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? ஒண்ணு இல்லடா. இல்ல, ஏதோ மறைக்கிற, சொல்லு. சாரதா வந்து மிரட்டிட்டு போனான். மிரட்டிட்டு போனாலா? எதுக்கு? அந்த பையன் சோமுவ நான் காலம் பூரா வச்சு காப்பாத்துறோமா, அதுக்கு ஏதாவது பண்ணுன்னு சொல்றா. என்ன பண்ணணுமா? போனமா சந்தோஷமா இருந்தோமான்னு இல்லாம உன்ன சொல்லணும்டா. ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு அது இப்படி புதுசுவாதம் இல்லாத இப்படி ஒண்ணு. புத்தி சுவாதீனம் இல்லாத பிள்ளை பிறந்ததுக்கு அது இல்லாமலேயே இருந்திருக்கலாம். நிஜமாக சொல்ற? ஆமாண்டா, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன. இப்ப கூட ஆக்சிடென்ட் அது இதுன்னு அவன் போயிட்டா கூட நிம்மதியா இருக்கும். ஆமால, நீ உங்களையே பார்த்துட்டு அவ அவளையே பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். யோசிப்போம். என்ன சொல்ற? யோசிக்கலாம்னு சொன்னடா. அப்ப அவன் சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரியல. பேரு நீலகண்டன். அவர் என்ன செய்யறாரு? மிட்டாய் செஞ்சு பெட்டி கடைக்கெல்லாம் சப்ளை பண்றாரு. அவரை உடனே போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வாங்க. கூட்டிட்டு வந்து எனக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. ஓகே? அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அவன் எப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. திடீர்னு
அந்த பையன் இறந்து போயிட்டான். அப்ப கூட எனக்கு நீலகண்ட மேல சந்தேகம் வரல. ஒரு நாள் என்னை பார்க்க நீலகண்டம் வந்திருந்தான். என்னப்பா இப்பவாவது சந்தோஷமா இருக்கிறியா? என்ன உம்முன்னு இருக்க? எப்படிப்பா சந்தோஷமா இருக்கிறது? என்னைக்கு உங்ககிட்ட சொன்னேனோ உன் வாய் முகஸ்தம் என் பையன் போய் சேர்ந்துட்டான். ஏன் உன் பையன் இடத்துக்கு நீயும் போகணுமா? இத பாத்தியா சாக்லேட், இத சாப்பிட்டீங்கன்னா உன் பையன் போன இடத்துக்கு நீயும் போயிடுவேன். என்ன பாக்குற? நீ சொன்ன, நான் செஞ்சிட்டேன், அவ்வளவுதான். இது யாருக்கும் எதுவும் தெரியாது. ஒன்னும் பயப்பட வேணாம். அவ எதை வச்சு ஒண்ணு மிரட்டுறான்னு பாத்துருவோமே. அப்பதான் சாக்லேட்ல விஷத்தை கலந்து கொடுத்த விஷயத்த அவ சொன்னான். தெரியாதனா அவங்கிட்ட சொல்ல போல ஒரு கொலையே அதுக்கப்புறம் என்னால அந்த தொழில் பண்ண முடியல. பாட்டி விட்டு திண்ணைக்கே வந்துட்டான். சாரதா அடிக்கடி வந்து நீ என் பிள்ளைய கொண்டுட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் என்கிட்ட சண்டை போட்டு போவான். நீ ஒரு அப்பன் தானே, என் புள்ளைய நாசம் பண்ணிட்டியே. ஐயோ, என் புள்ளைய பறி கொடுத்துட்டு தனியா என்ன சாரதா வாசல் நின்று வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன். பேசாம இருங்க மாமி, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இவனால என் வாழ்க்கைய சீரழிஞ்சு போயிருது. இவன் தான் என் குழந்தைய நாசம் பண்ணிட்டான். ஐயோ சாரதா, உன் ஆதங்க எனக்கு புரியுதுடி. அதுக்கு இவன் என்ன பண்ணுவான்? இவன் கடையில வந்து உன் புள்ள சாகணுங்கிறது அவன் விதி. முதல்ல நீ அதுக்கு போ. குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சேன். ஐயோ, நீ அழாதடி. வா, வா, ஐயோ, குழந்தை என் குழந்தை என்ன விட்டு போயிட்டான்னு. புள்ள மேல உசிரியே வச்சிருந்த அவ இப்ப தற்கொலை பட்டு செத்து போயிட்டான். எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு என்னால வாழ முடியல. இதுக்கு மேல என்னால வாழ முடியல. என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க. வடக்குப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரும் சார். இந்த கொலை கேஸ்ல இவங்க சரண்டர் ஆயிருக்காங்க. என்கொயரி பண்ணதுல இந்த கேஸை நீங்க டீல் பண்றதா தெரிஞ்சது. அதான் கூட்டிட்டு வந்திருக்கோம். தேவி, நீ நான் தான் சீதாபதியோட பொண்ணு. நான் எங்க அப்பாவை கொன்னுட்டேன். என்ன கைது பண்ணிடுங்க, என்ன தூக்குல போட்டுடுங்க, போட்டுடுங்க. என்ன மிஸ்டர் அடிப்பாரு? ஒரு நிமிஷம் மிஸ்டர் ஆகாஷ். என்ன சொல்றீங்கம்மா? நீங்க உங்க அப்பாவை கொலை பண்ணீங்க? ஆமா, எங்க அப்பாக்கு நான் பொண்ணே கிடையாது. எங்க அப்பா என்ன பொண்ணு பதில் நடத்தல. நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதை எப்படி என் வாயால சொல்லுவேன்? ப்ளீஸ்.
ஒரு நாள் என்னோட கணவர் என்ன பொண்ணு கேட்க வந்தப்போ ஏதோ ஒரு கோபத்துல நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாரு. உங்க துணியெல்லாம் துவைச்சு போட்டுக்கிட்டு உங்களுக்கு சமையல் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி மாதிரி பேசாம நீங்களே அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்களேன். அப்ப எங்க அப்பா கோவப்பட்டு இருந்தாலும் அண்ணில இருந்து எங்க அப்பாவோட போக்கே சரியில்லை. ஒரு நாள் ராத்திரி அவர் என் ரூமுக்கு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, நீ படுத்துக்க. வெளியில ஒரே குளிரா இருக்கு, அதான் உள்ள வந்துட்டேன். அம்மா, அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தானம்மா பண்ணுவேன். எங்க அப்பாவே என்கிட்ட இந்த மாதிரி நடந்து பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல. கோவமா வந்துச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. வெளியிலயும் சொல்ல முடியாது. பலியாயிட்டேன். அப்பாவே எனக்கு செத்து போயிடலாம் போல இருந்துச்சு. அதே நேரத்துல கல்யாணம் பண்ணி சாதாரண வாழ்க்கை வாழணும்னு ஆசையும் இருந்துச்சு. அந்த நேரத்துலதான் ஒரு நாள் என்ன திருட்டுத்தனமா பார்க்க வந்தாரு. ஓடி போலாமா? அப்போ செத்து போலாம். விஷம் வாங்கிட்டு இருக்கேன். ஏதோ காதல்ல உளறாருன்னு நினைச்சேன். நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் விஷம் வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் சாப்பிட்டாவே போதும், 2 பேரும் போயிடலாம். சீரியஸா சொல்றேன். ஆகிற காரியத்தை பேசுங்க. செத்து போகணும்னா விஷம் எல்லாம் தேவையில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க. அப்பா வந்துடுவாரு. மர்மத்திலேயே போடுவாரு. போய் சேர்ந்துடலாம். ஆமா ஆமா, எனக்கு கூட உங்க அப்பா நான் கொஞ்சம் பயந்தான். அன்னைக்கு ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டேன். உங்க பொண்ணை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு. அதுக்கப்புறம் நல்ல வேலை, என்ன அடிச்சுடுவாரோன்னு பயந்தேன். பெருந்தன்மையை மன்னிச்சு விட்டுட்டாரு. சரி சரி, அப்பா வர நேரமாச்சு. நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க இருக்கிறத பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதானா? கிளம்புங்க. தொட்டுட்டேன். இன்னைக்கு இது போதும். என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு சத்தியமா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாரு. அதனாலதான் அவரை கொலை பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அந்த நேரத்துலதான் இவர் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்தாரு. இவர் மேல இருந்த கொலை பழிய என் புருஷன் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது உபயோகப்படுத்திக்கலாம்னு நினைச்சுதா எங்க அப்பா செத்த அன்னைக்கு அவருக்காக சுட்ட தோசையில விஷத்தை கலந்து கொடுத்தேன். அன்னைக்கு அவர் கொடுத்த விஷத்தை மறைச்சு வச்சிருந்தேன். இப்போ அதை உபயோகப்படுத்தலான்னு முடிவு பண்ணேன். சாப்பிடு தம்பி, சீக்கிரம் போலாம். போலீஸ் ஸ்டேஷன் தான். எதுக்கு சார் போலீஸ் ஸ்டேஷன்? வெளியே 2 பேருக்கும் சுட்ட தோசையில விஷத்தை கலந்து போன விஷயத்தை அவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டோம். நீ வா இங்க வா. நம்ப வைக்கணும். தோசை எனக்கு இல்லையா? அப்பாக்குங்க. விடுங்க வேணும். விடுங்க. என்னமா ஆச்சு? தோசை அப்பா இதோ ஆச்சுப்பா. சீக்கிரம் கொண்டு வாமா. அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்தது. விஷம் வச்ச தோசைய அவர் சாப்பிட்டாருன்னா நல்லா வாங்க. அவர் அந்த தோசை சாப்பிடல. கொண்டு வர சொல்ல. தோசை கொண்டு வாமா. சீக்கிரம் கொடுங்க. அந்த தோசைய அப்பாவுக்கு வைக்கலாமா வேண்டாமான்னு நான் ரொம்ப யோசிச்சேன். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து அந்த தோசையை அவருக்கு வச்சுட்டேன். அப்புறம் தம்பிக்கு இன்னொரு தோசை போடு. எங்க அப்பாவுக்கு கொடுத்த அதே தோசை தான் இவருக்கும் கொடுத்தேன். ஆனா அது இவர் சாப்பிடல.
எங்க அப்பா இறந்து போனது தெரிஞ்ச உடனே இவர் வீட்டை விட்டு வெளியே ஓடினாரு. நானும் இவர் பின்னாடியே ஓடி போய் எங்க அப்பாவை கொலை பண்ணிட்டான்னு சொல்லி கத்தி ஊரையே கூட்டினேன். ஐயோ, எங்க அப்பாவை கொன்னுட்டானே. எங்க அப்பாக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ, ஐயோ, எங்க அப்பா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா விஷத்தை எடுத்து ஒழிச்சு அப்புறம் விஷ தோசை சுட்ட தோசை கல்லு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கழுவி வச்சுட்டேன். போலீஸ் என்ன விசாரிக்க வந்தாங்க. அப்ப இவர் எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்ததாகவும் இவருக்காக கொடுத்த தோசையை எடுத்து எங்க அப்பாக்கு கொடுத்திருக்கலாம்னு, அப்பா அதுல ஒரு விஷத்தை கலந்து கொடுத்திருக்கலாம்னு சொன்னேன். அப்பா உங்களுக்கு அவர் மேல சந்தேகம் இருந்ததுனால என்ன அவ்வளவா விசாரிக்கல. இனிமேலும் என்னால வாழவே முடியாது. ஒவ்வொரு தடவையும் என் புருஷன் என்ன தொடும் போதெல்லாம் எங்க அப்பாவே வந்து என்ன தொடுற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையே போச்சு. என்ன தூக்கல போட்டுருங்க, என்ன தூக்கல போட்டுருங்க. என்னால வாழ முடியாது. இனிமே என்னால வாழவே முடியாது. எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு சார். ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு சார். ரிசப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டேய், வாங்க மகாதேவன், வாங்க. உட்காருங்க. உங்களுக்கு தேவி அவங்க அப்பாவை கொலை பண்ணது முன்னாலே தெரியுமா? தெரியாது சார். கல்யாணம் வரல தெரியாது சார். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தெரியும். ஆனா நான் யார்கிட்டயும் சொல்லல சார். ஏன்? அவன் ஒய்ஃப் சார். அதுவும் இல்லாம இந்த விஷயத்தை நானா எப்படி சார் வெளியில சொல்ல முடியும்? இதை நீங்க நம்புறீங்களா? What do you mean? நம்பாம? No, நான் நம்பல. ஏன் அவங்களாவது செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கும் போது நம்பாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு நம்பிக்கை இல்லை சார். முதல்ல நீங்க சோமுவை சந்தேகப்பட்டீங்க. அதுக்கப்புறம் மிஸ்டர் குமரகுருவை கஸ்டடியில எடுத்துக்கிட்டீங்க. ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையும் சந்தேகப்பட்டீங்க. அவங்களே வந்து செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கும் போது இவங்களையும் சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த கேஸ் எப்ப சார் முடிக்க போறீங்க? ஏன் யாராவது பணம் கொடுத்து இவங்களை வேலைக்கு வாங்கிருக்கலாம்ல? You mean மிஸ்டர் குமரகுரு? Why not? ரேகை எடுக்கிறதுக்காக லட்சக்கணக்கா பணம் செலவு பண்ணதா ஒத்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் செஞ்ச கொலையை மறைக்கிறதுக்காக, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக பணம் செலவு பண்ண மாட்டாரா? சார், எவ்வளவுதான் பணம் கொடுத்தாலும் ஒரு பொண்ணு சொந்த அப்பாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுவாளா? நிறைய பணம் கொடுத்தா அவர்தான் செத்து போயிட்டார்ல, திரும்பி வந்து மறுக்க போறது இல்லையே. இவங்க எல்லாம் நம்புற மாதிரி கதை சொல்றாங்க, சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறாங்க. நோ நோ நோ, ஐ டோன்ட் திங்க் சோ. நீங்க எப்படி பேசுறீங்க? நீங்க இவங்களுக்கெல்லாம் வக்காலத்து வாங்குறீங்க? மீன் பை வக்காலத்து? நான் யாருக்கும் வக்காலத்து பண்ணுவேன்? நீ பின்னாடி வந்ததுல என்ன எனக்கு சந்தேகம். அன்னைக்கு நான் வீட்டுல இல்லாத போது என் ஃப்ரெண்ட்னு சொல்லி என் வீட்டுக்கு போயிருக்கேன். எவ்வளவு உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி என்ன சுத்தி சுத்தி வந்து தொலை பண்ண. ஆமா, உண்மைதான். உங்க நாடி ஜோசியை கட்டு எங்க ஆத்துல இருக்கு. அந்த ஓலைச்சுவடி நான் பார்க்கலாமா? முடியாது சார், இப்ப அது என்கிட்ட இல்ல. ஏன்? யாருகிட்ட இருக்கு? என் பாட்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கோம். போய் அப்படி ஒரு ஓலைச்சுவடியே இல்ல. இருக்கு. உங்க பாட்டி கிட்ட இருந்து வாங்கி எனக்கு காட்டலாமே? கேட்ட தர மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு ஓலை இருந்தா தானே? பொய் சொல்றான். முன்னாடி கூட ஒருத்தர் ஓலை இருக்குன்னு சொல்லி கடைசி நேரத்துல ஓலை மாறிச்சுன்னு சொன்னான். உனக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்னேனே, ஒண்ணு இல்லன்னு. நான் நம்ப மாட்டேன். ஐ டோன்ட் கேர். சோமு, ஆகாஷ், அவசரப்படாதீங்க, உட்காருங்க. சோமு, மிஸ்டர் ஆகாஷ், நீங்க கிளம்புங்க.
இதுக்கு தான் கூப்பிட்டேலா? மிரட்டுறதுக்கு? மிஸ்டர் ஆகாஷ், நானே இப்ப ரொம்ப குழம்பி போயிருக்கேன். நீங்க போங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட போன்ல பேசிக்கிறேன். ப்ளீஸ். அம்மா வாப்பா சொல்லு. சோமு, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் ஆண்டி. என்னாச்சு? ஏசி ஆபீஸ்க்கு போனீங்க, அங்க ஏதாவது? இந்த கேஸ் அவ்வளவு சுலபமா முடியாத போல இருக்கு. ஏன்? திடீர்னு 2 பேரு, நாடி ஜோசியர் மணின்னு ஒருத்தரும் தேவின்னு ஒரு பொண்ணும் வந்து தனித்தனியா இந்த 12 கொலையில 2 கொலைய அவங்கதான் பண்ணதான் ஒத்துக்கிட்டாங்க. என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி, ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ என் பொண்ணை இந்த கதிக்கு ஆளாக்குன உங்க எடிட்டருக்கு தண்டனை எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்றியா? இல்ல ஆண்டி, 2 கொலை தான் இல்லைன்னா இருக்கு. பாக்கலாம். அந்த மணியையும் தேவியையும் காடே பணம் கொடுத்து வாங்கிப்பாரோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்தப்பா. என்னாண்டி பால் பாயசம்? ஆர்த்தி எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாளே. ஏன் இஷ்டம் பாட்டிமா? எல்லாத்தையும் எடுத்து கட்டி வச்சுட்டியா? எடுத்துட்டேன் பாட்டிமா. ஓலைச்சுவடியில மட்டும் கட்டி வச்சிருக்கா, அதை மட்டும் இருக்கணும். எதையும் விட்டு வைக்க கூடாது. எல்லாத்தையும் வாரி சுருட்டி கட்டி எடுத்துட்டு போகணும். புரியுறதா? இத பாரு, இனிமே அடிக்கடி இங்க வர வேலையெல்லாம் வச்சுக்காத. என் முகத்துல கூட முழிக்க கூடாது. புரிஞ்சுக்கோ. நான் என்ன பண்ண பாட்டிமா? போருண்டா, இந்த ஜோசியக்காரனை நம்பினதெல்லாம் போரும். போடா போ. போடி, போய் பாரு. அவன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டான்னு போய் பாரு. என்ன சார், பாத்துட்டீங்களா? அதான் பாத்துட்டே இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அதான் அந்த ஓலைச்சுவடி இங்க எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்காளான்னு தேடிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேணாம், விடுங்க. இந்தா எடுத்துட்டு போ. நான் தான் சார் எடுத்து வச்சேன், இதுல எதுவும் இல்ல சார். இதே எடுத்துட்டு போ. பட்டிமா, போயிட்டு வரேன். பட்டிமா, பாட்டி. மனுஷால நம்பவே முடியல பாத்தியா? எத்தனை வருஷத்து பழக்கம். 8 வருஷமா தாயும் பிள்ளையுமா பழகினோம். இப்படி எல்லாரையும் ஏமாத்திண்டு. அதுக்கு நீங்க ஏன் பாட்டி வருத்தப்படுறீள்? வருத்தப்படாம என்னடி செய்ய சொல்ற? பெத்த பிள்ளைய போல அவனை நான் பார்த்துட்டு தொழில் பண்ண இடம் இல்லைன்னா ஆசை தென்னைய கொடுத்தேன். ஆத்துலயே ஒரு உள்ளையும் ஒழிச்சு கொடுத்தேன்.
எத்தனை நாளைக்கு இந்த கையால அவனுக்கு சமைச்சு சாதம் போட்டிருப்பேன் தெரியுமா? இப்படி அநியாயமா ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு போயிட்டானேடி. அந்த பஞ்சாப கேசனை பார்த்தா வயிற்றுச்சலா இருக்கு. எப்படி இருக்கேன் மம்மி, சௌக்கியமா இருக்கலான்னு சிரிச்சுட்டே அவன் கேக்குறான். எனக்கு வயிற்று அள்ளி புடுங்குறது. என்ன பாட்டி நீங்க எல்லாருக்கும் நீங்க தான் ஆறுதல் சொல்வீள். இப்ப நீங்களே இப்படி மனசுடைஞ்சு பேசினா எப்படி? முடியலடி, என்னால தாங்கிக்க முடியல. ஏமாத்திட்டான், என்ன நன்னா ஏமாத்திட்டான். இந்த ஆத்து சாபம் அப்படி. புள்ளேன்னு சொல்லிட்டு வர எல்லாருமே என்ன நன்னா ஏமாத்திட்டு போயிட்டே இருக்கா. பாட்டி இப்ப அதெல்லாம் பேசி ஆகணுமா? போடா, மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுது. டேய் ஆறுமுகம், பாட்டி நீயாவது நியாயமா நேர்மையா பொழைக்கிற வழிய பாருடா. சரி பாட்டி, அப்ப போடா போ. போயிட்டு வரேன் பாட்டிமா. நம்பிக்கை இல்லாதவங்க கையால சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டா அது விஷமா மாறிடும். புடி, கடவுள் வருவாரு, அவர்கிட்ட கொடு. என்ன பண்ண சார காணோம், எப்போ வருவாரு? சார் உள்ள விஐபியோட இருக்காரு, கான்பரன்ஸ் ஹால்ல பேசிட்டு இருக்காரு. மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், இப்போ வந்துருவாரு. என்ன விஷயம் ஆனந்தன், சொல்லுங்க. ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா ஒரு டேங்கர் லாரி ஆபீஸுக்கு விசாரணைக்காக போயிருந்தேன். சரி. அங்க விசாரிச்சதுல சில தகவல்கள் தெரிஞ்சது. ம். அது நீங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கேஸுக்கு உபயோகமா இருக்குமேனு தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? என்ன தகவல்? சார், பழனின்னு ஒருத்தர் டேங்கர் லாரி ஏறி செத்து போனாரு. ஆமா. அவரை ஏத்தி கொலை பண்ண டேங்கர் லாரிய கண்டுபிடிச்சிட்டேன் சார். அப்படியா? ஆமா சார், அந்த ஆபீஸுக்கு விசாரணைக்கு போயிருந்தப்ப அங்க நிறைய ஸ்டெப்னி எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணுல கொஞ்சம் ரத்தக்கரை இருந்தது. அதை வச்சு விசாரிச்சப்ப அந்த ஸ்டெப்னி பழனியை ஏத்தி கொண்டா லாரியோடதான்னு தெரிய வந்தது. இஸ் இட்? அப்புறம் இன்னொரு விஷயம் சார், அந்த டேங்கர் லாரி ஆபீஸ் இருக்கிற அதே தெருவுல தான் பழனியோட வீடு இருந்திருக்கு. ஓஹோ. இப்ப அந்த டேங்கர் லாரி டிரைவரை கேகேஆர் ஸ்டேஷன்ல தான் புடிச்சு வச்சிருக்கோம். ம், குட். அந்த டிரைவர் உடனே எங்க கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். ஆனந்தன், ஒரு நிமிஷம் சார். அந்த டேங்கர் லாரி கம்பெனி பேர் என்ன? யூகே டிரான்ஸ்போர்ட் சார். சரி, போங்க. ஓகே சார். சோமா போன். ஹலோ. நான் ஆடியோபாதம் பேசுறேன். எஸ் சார். நீங்க என் ஆபீஸ் கொஞ்சம் வர முடியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உடனே வா. ஆமா, உடனே. சரி சார். ம், தேங்க்யூ. சொல்லுங்க சார். பழனி ஆக்சிடென்ட்ல இறந்தப்ப நீங்க அங்க இருந்தீங்க இல்லையா? ஆமா. அந்த டேங்கர் லாரி பத்தி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? ஞாபகம் சார், ரொம்ப நாள் ஆச்சு. எனிதிங் இன் பர்டிகுலர் அந்த வண்டி பத்தி ஏதாவது? கேகே நகர் போலீஸ் ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுங்க. ஆமா, லாரி பின்னாடி எல்லை காளியம்மன் துணைன்னு எழுதி இருந்தது. அப்படியா? ஹலோ சார், உங்க ஸ்டேஷன்ல காலையில ஒரு டேங்கர் லாரி சீஸ் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அந்த வண்டி பின்னால எல்லை காளியம்மன் துணைன்னு எழுதியிருக்கா பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி அப்படி எதுவும் இல்லையே சார். இல்லையா? இல்லையே சார். ஒரு நிமிஷம், வேற ஏதாவது ஞாபகம் வருதா? வேற எதுவும் ஞாபகம் இல்லையா சார்? சரி, அந்த வண்டி பின்னால வேற ஏதாவது எழுதியிருக்கா பாருங்க. வேற ஒண்ணும் எழுதல சார். சைட்ல தான் யூகே
டிரான்ஸ்போர்ட் எழுதிருக்கு. யூகே டிரான்ஸ்போர்ட். வேற ஏதாவது இருக்கா? ஆமாமா, யூகே டிரான்ஸ்போர்ட். ஒரு நிமிஷம். யூகே டிரான்ஸ்போர்ட் எழுதி இருக்குது. நல்லா தெரியுமா? ஷியோர் சார். சரி, அந்த லாரி டிரைவர் எங்க போ? அங்கதான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சார். அப்படியா? உன் பேர் என்னையா? குமரேசையா. அடிச்சீங்களா? இல்ல சார், சும்மா ஒரு தட்டு தட்டினேன், அவ்வளவுதான் சார். சரி சொல்லு, பழனி எதுக்காக கொலை பண்ண? ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா, நான் கொலை எதுவும் பண்ணலையா, என்ன விட்டுருங்கயா. எவ்வளவு நாளா இந்த லாரி ஓட்டுற? ஒரு 5-6 வருஷமா ஓட்டினுக்கிறேயா. அப்ப பழனி மேல நீ வண்டி ஏத்தல? இல்லையா, ஆக்சிடென்ட் அன்னைக்கு நான் இங்க இல்லீங்க, ஊருக்கு போயிட்டேங்க. ஊருக்கு போயிருந்தியா? வேற யார் வண்டி ஓட்டினாங்க? தெரியலையா, ஆனா அன்னைக்கு வண்டி ஷெட்ல தான் இருந்தது. ஷெட்ல இருந்த வண்டி தானா போய் ஒரு ஆள் மேல ஏறி வந்து நின்னுச்சா? சொல்றியா? ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா. ஐயா ஐயா என்ன விட்டுருங்க ஐயா. எழுந்திரியா. மரியாதையா உண்மையை சொல்றியா இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாதியா. ஐயா சார் கொஞ்சம் கதவு திறங்க சார். சார் சார் டேய் குமரேசா, அண்ணே, என்னடாச்சு? எனக்கு பயமா இருக்கு, நான் கூட்டு போனேன். யார் நீங்க? வணக்கம் சார், நான் யூகே டிரான்ஸ்போர்ட் ஓனர் காமாட்சிநாதன். இங்க எதுக்கு வந்தீங்க? இவனை பிடிச்சிட்டு வந்துட்டு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு போலாம் வந்தேன். சார் இவனுக்கு ஒண்ணும் தெரியாது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல நீங்க அண்ணே, கிளம்புங்க. என்னை கூட்டு போயிட்டேன், அடிச்சா கொண்டுட்டு வாங்க. வேண்டாம், என்ன கூட்டு போயிட்டேன். சார் இவன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம், போங்க. வாயா இப்படி. ஐயா இல்ல, ஐயா என்ன விட்டுருங்கய்யா. மரியாதையா உண்மையா சொல்றியா இல்லையா? ஐயா எனக்கு எதுவும் தெரியாதியா, என்ன விட்டுருங்கய்யா. ஐயா சார் அவனுக்கு எதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல சார், எனக்கும் பழனிக்கும் தான் சார் முன் விரோதம். என்ன சொல்றீங்க? பழனி உங்களுக்கு முதல்ல தெரியுமா? தெரியும் சார், எங்க தெருவுல தான் குடி இருந்தான். அவன் எங்க ஏரியாவுக்கு குடி வந்து 2-3 வருஷம் தான் இருக்கும். எனக்கு இலக்கியத்துல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு உண்டு, நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பேன். அதை பயன்படுத்திக்கிட்டு அவன் என்கிட்ட பழக ஆரம்பிச்சான். தான் எழுதின கதையெல்லாம் புத்தகமா வெளியிடணும், அது கொஞ்சம் பணம் கொடுங்கன்னு கேட்டான். நானும் ஒரு 2000-3000 ரூபாய் ஆகும்னு நினைச்சிட்டு தர்றேன்னு சொன்னேன். ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து பணம் தர்றேன்னு சொன்னீங்களே கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். எவ்வளவுன்னு கேட்டேன். 2 லட்சம் ரூபாய் ஆகும், இப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, பிரிண்ட் போடும்போது 1 லட்சம் வாங்கிக்கிறேன். என்னது 2 லட்சம் ரூபாயா? அவ்வளவுலாம் கொடுக்க முடியாதுப்பா. நான் ஏதோ ஒரு 5000-10,000 ஆகும்னு நினைச்சேன். என்ன சார், இந்த காலத்துல 5000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கெல்லாம் புத்தகம் வெளியிட முடியுமா? பணத்தை கொடுங்க சார். அது இல்லப்பா, நிஜமாவே அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. என்ன விளையாடுறீங்களா சார்? உங்களை நம்பி நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன், விஐபிஸ்க்கெல்லாம் வேற சொல்லிட்டேன். நீங்க மரியாதை பணத்தை கொடுங்க. என்னப்பா எடுக்கிறது பிச்சை, இதுல மரியாதை கிடையாது நல்லா பேசிட்டு இருக்கிற. அவன் கோச்சிட்டு போயிட்டான். அக்கம் பக்கத்துல எனக்கு வேண்டாத ஆளுகள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு டேங்கர் லாரியே ஓட்டக்கூடாது, நெசப்பாக்கம் ஏரியாலே தண்ணி எடுக்க விடாம பண்றேன்னு சொல்லிட்டு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டான். நான் அவனை கூப்பிட்டு பேசி பார்த்தேன். ஒன்னா பணத்தை கொடு, இல்ல நீ இந்த ஏரியால இருக்க முடியாதுன்னு என்ன மிரட்டணும். பாத்தீங்களா என்ன முறைச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு? இப்பவும் டைம் இருக்கு, பணத்தை கொடுங்க, இல்லன்னா இந்த ஏரியாவிலேயே பிசினஸ் பண்ண விட மாட்டேன். அவர் யார் தெரியுமா? வேணாண்டா, எங்கிட்ட வேலை பார்க்கிற டிரைவருங்க எங்க ஐயாவே மிரட்டுறியா? இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாதுன்னு அவனை மிரட்டினாங்க. பேசுவா அவனும் பயந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறமா ஒரு 6 மாசம் ஆளையே காணோம். திடீர்னு முளைச்சு வந்தாங்க. திரும்ப வந்து அப்புறம் என்ன நடந்தது சொல்லுங்க. அது எப்படிங்க ஐயா,
நான் என் வாயால சொல்லுவேன். இல்ல நீங்க கண்டிப்பா சொல்லணும் ப்ளீஸ். நான் தான் சரியா படிக்கல. என் பொண்டாட்டியாவது நிறைய படிக்கட்டுமேனு படிக்க வச்சேன். அவளும் ஊழலத்துக்கு தெரியாம 3 வருஷத்துக்கு ஒரு டிகிரின்னு 3-4 டிகிரி வாங்கலாம். பழனி தலைமறைவா இருந்த சமயத்துல பிராக்டிகல் எக்ஸாமுக்கு வர சொல்லி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இருந்து கூப்பிட்டுருந்தாங்க. இவ்வளவு 2 வாரம் போயிருந்தா. பிராக்டிகல் எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வர தேதி எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இந்த பழனியும் அதே நாள்ல திரும்பி வந்தான். வந்து அவனுக்கும் என் பொண்டாட்டிக்கும் உறவு இருக்கிறதாவும் 2 வாரம் ஊரை விட்டு ஓடி போயிட்டதாகவும் இப்பதான் திரும்பி வந்ததாகவும் ஊர் பூரா வதந்தி பரப்பினான். இந்த மாதிரி விஷயத்துல என்னதான் கூரை மேல ஏறி நின்று இல்லைன்னு சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்லை. அக்கம் பக்கத்துல கேட்கிற கேள்விக்கு பயந்து என் பொண்டாட்டி பிள்ளைங்களையும் ஊர்ல கூட விட்டுட்டு வரும்படியா ஆயிடுச்சு. அப்பவும் அவன் சும்மா விடல. பாத்தியா, நான் உன்னை இந்த ஏரியாவிலேயே வாழ விட மாட்டேன்னு சொன்னேன். நீதான் நம்பல. இப்போ உன் பொண்டாட்டிய ஊர்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்க. ஒரு ஜோக் தெரியுமா? ஒரு ஆள் தலைமறைவா போயிட்டானா சென்னை மாதிரி ஊர்ல இதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. இதே உன் கிராமத்துக்கு போய் இந்த மாதிரி பொருளைய கலப்பி விட்டேன்னு வச்சுக்க, தலைமுறையா மறக்க மாட்டாங்க. புரியுதா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. 2 லட்சம் எல்லாம் கொடுக்க முடியாது பழனி, கொஞ்சம் குறைச்சுக்க. 2 லட்சமா? அது அப்போ. இப்ப எனக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். 10 நாள் அவகாசம் தரேன், ஏற்பாடு பண்ணு. பழனி பழனி நானும் பணத்தை கொடுத்துடலான்னு தான் இருந்தேன். அப்பதான் ஒரு நாள் நானும் அப்பப்போ வண்டியெல்லாம் ஓட்டுவேன். இந்த டிரைவர்கள் எல்லாம் நம்புறதில்லை. இந்த குமரேசன் வேற அப்ப லீவ்ல இருந்தான். வண்டியில கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருந்தது. அதை பாக்குறதுக்காக மயிலாப்பூர் செட்ல விட்டுருந்தேன். அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துகிட்டு இருக்கிறப்போ டீ நகர்ல நிறுத்தி ஒரு இடத்துல காபி சாப்பிடலான்னு இறங்கினேன். காபி சாப்பிட்டு வண்டி ஏறினேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது ஏதோ சத்தம் கேட்டது. வண்டி கண்ணாடி வழியா பார்த்தேன். இவர் பழனி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் இருந்த ரோட்லயே அவனும் வந்தான். அவனை கொஞ்சம் மிரட்டலாம்னு வண்டியில கூடவே போய் லெப்ட்ல கட் பண்ண. அவன் வண்டியில பிரேக் பிடிக்கல என்னன்னு தெரியல, நேரம் என் சக்கரத்துல வந்துட்டான். நான் பயந்துட்டேன். ரொம்ப கூடி என்ன ஓச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு வண்டி எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் ஹிட் அண்ட் ரன் கேஸ்னு சொல்லிட்டு வண்டி நம்பர் தெரியலனாலும் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு போலீஸ் என்கொயரி பண்றதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாமே லீவ்ல தான் இருந்தாங்க. வண்டி செட்ல தான் இருந்தது. வண்டி எடுக்கவே இல்லைன்னு சொல்லி சாதிச்சிட்டேன். அவங்களும் என்னுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிமார்க் எதுவும் இல்லாதனால அன்ட்ரேசபிள் கேஸ்னு சொல்லிட்டு ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வண்டி பழனி மலை ஏறும்போது அவன் பைக்ல இருந்த ஒரு கம்பி குத்தி என் லாரி டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. ஸ்டெப்னிய மாத்திட்டு வீடு பழச்சாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சிருந்தேன். வண்டி கிளீன் பண்ணும்போது அது அப்படியே விட்டு போச்சு. அதத்தான் இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு பழைய ரெக்கார்டுகள் எல்லாம் எடுத்து அலசி ஆராய்ஞ்சு குமரேசன் இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. சார், நான் பழனி மேல வேணுட்டு வண்டி ஏத்தல சார். ஏதோ தெரியாம நடந்து போச்சு. என் மேல என்ன கேஸ் வேணாலும் போட்டுங்க சார். இவரை விட்டுருங்க சார்.
எங்கிட்ட இருக்கிற டிரைவர் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க சார். எல்லாருமே எங்கிட்ட தம்பி மாதிரி பழகுவாங்க சார். குமரேஷா போடா. எப்படின்னா இல்ல போடா. என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க சார். எம்எல் என்ன கேஸ் வேணா போடுங்க சார். எம்எல் என்ன கேஸ் வேணா போடுங்க சார். என்ன மிஸ்டர் சோமு, நீங்க இதை நம்புறீங்களா? தெரியலையே. ஒருவேளை மிஸ்டர் குமரகுரு அரெஸ்ட் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்னமோ. எங்க போயிட்டு வர? வழி விடுங்க. கேட்கல கேக்குறீங்களா? எங்க போயிட்டு வர? சொன்ன மட்டும் புரிஞ்சுக்குமா உங்களுக்கு? இல்ல சரி, ஆடியோ பாத்துங்கிற ஒருத்தரை பாத்துட்டு வரேன். அவரு உங்களுக்கு தெரியுமா? போய் சொல்ற. ஆடியோ பார்த்து 5 சபையில மட்டும் தான் பார்க்க முடியும். கமிஷனர் ஆபீஸ்ல கூட பார்க்கலாம். 5 சபையில மட்டும் தான் பார்க்க முடியும். ஆகாசம் தெரியுமா? ஆகாசம் அத சிதம்பரத்தில் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆகாசமா? ரகசியம், ஊர் அறிஞ்ச ரகசியம், எல்லாருக்கும் தெரியும். ஆனா யாருக்கும் புரியாது. போ போய் பாரு, தெரியும் ஆனா புரியாது. போ, உனக்கு கோவம் கண்ண மறைக்குதா? புரியாது. என்ன ஆண்டி, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லையா? யார சொல்ற? வெளியில இருப்பாரு ஒரு பிச்சைக்காரர், டீ குடிச்சுக்கிட்டு. அவர்தான். ஏன், என்ன சொல்றாரு? சிதம்பரம் போ, ரகசியத்தை பாரு. ஆகாசம் ஆகாசம் ஆகாசம். சிதம்பரத்துக்கு போய் ரகசியத்தை பார்க்க சொல்றாரா இல்ல அந்த ஆகாஷை மீட் பண்ண சொல்றாரான்னு தெரியல. ஆகாஷா? யாரது? இங்க நடக்கிற பாதி குழப்பத்துக்கு அவன் தான் காரணம். சிதம்பரத்துல இருக்கான். சிதம்பரத்துலயா? உங்க அங்கிள் கூட அவர் வீட்டுல போய் தங்கிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எப்போ? ஆர்த்தி காணாம போன உடனே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சிதம்பரம் போய் 2 நாள் தங்கினாரு. அப்போ அவர் வீட்டுலதான் தங்கினாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆகாஷ் இங்க வந்திருக்கானா? நீங்க அவரை பாத்திருக்கீங்களா? இல்லப்பா, இங்க அவர் வந்தது இல்ல. அப்போ இந்த பிச்சைக்காரர் சொல்றது? இல்ல இல்ல, அவர் உன்ன சிதம்பரத்துக்கு போய் ஆகாயத்தை தான் பார்க்க சொல்லிருப்பாரு. இப்படித்தான் ஒரு தடவை உங்க அங்கிள் கிட்ட சிதம்பரத்துக்கு போ, சிவகாமிய பாரு அப்படின்னாரு. அவர் சொன்ன விதத்துல என்ன பார்க்க சொல்றாரா இல்ல சிதம்பரத்துக்கு போய் சிவகாமிய கும்பிட்டுட்டு வர சொல்றாரான்னு எங்களுக்கும் புரியல. அப்புறம் தான் உங்க அங்கிள் சிதம்பரத்துக்கு போனாரு. சிதம்பரம் ஆகாயத்தளம் பாரு, அதனால உன்னையும் போய் ஆகாயத்தை தான் பார்த்துட்டு வான்னு சொல்லிருப்பாரு. ஆகாயத்தளமா? நீங்க எங்க இருக்கீங்க? சொல்லுங்க, நான் வரேன், வந்து கூட்டிட்டு வரேன். என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. அதான் ஆர்த்தி வந்துட்டாலே. இந்த பாரு, ஆர்த்திக்கு கண்டிப்பா மருந்து கிடைச்சிரும்பா. நாடி ஜோசியத்திலே அது சொல்லிருந்ததே. அது அந்த வரிகள் வந்தது பாரு. அதிலூரு கொண்டுதானே ஔடதம் அரும்பும் பாரு ஆகாய தளத்தில் தானே. அதுதானே அது. ஹலோ அங்கிள். ஆண்டி ஆண்டி, நான் உடனே சிதம்பரம் போகணும். எதுக்குப்பா? அந்த பிச்சைக்காரன் சொன்னதுக்கா? இல்ல, அங்கிள் எங்க இருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னப்பா சொல்ற? ஆமா ஆண்டி, அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட போன்ல பேசும்போது ஏதோ பாட்டு சொல்லிக்கிட்டே வச்சிட்டாரு. அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொன்னல, அந்த பாட்டு என்னன்னு எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. ஔடதும் அரும்பும் பாரு ஆகாய தளத்தில்னு ஏதோ சொல்லிட்டு வச்சிட்டாரு. ஆகாய தளம்னா சிதம்பரம்னு இப்பதான் சொன்னீங்க. அப்படின்னா அங்கிள் இப்போ சிதம்பரத்துலதான் இருக்கணும். How stupid of me. சரியா கவனிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்பு. அன்னைக்கு அங்கிளை கூட்டிட்டு வந்திருக்கலாம். எப்பவுமே இப்படிதான், நிறைய விஷயங்களை கவனிக்காம எதுலயோ போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி, நான் உடனே போய் அங்கிளை கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன மன்னிக்கணும். அந்த ஓலைச்சுவடியை பத்தி மட்டும் பேச வேண்டாமே.
அது இல்லைன்னே வச்சுப்போமே. டாக்டர் தில்லைராஜன் மூலமா என் தங்க காமாட்சிக்கு மருந்து கிடைக்கும்னு நம்பின்னு இருக்கேன். அவருக்கு அந்த ஓலைச்சுவடி வேணுமா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? வேண்டாம், அது அந்த பேச்சை விட்டுடுவோமே. ஆமாப்பா, விட்டுருங்க. அபி சித்த சும்மாரு, பெரியவா பேசுறாள். என் குருநாதரோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. போட்டும், பரவாயில்ல. நம்ம குடும்பத்துக்கு சந்ததியே இல்லாத போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருக்கேன். அதுக்கு இது எவ்வளவோ தேவலை இல்லையா? இத பாருங்க, எங்க மாமனார் சொல்லி இருக்க, இந்த ஓலைச்சூடி வெளியில வந்து விஷயம் எல்லாம் தெரிய வரப்போது நிறைய ரத்தம் சிந்துன்னு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் சொன்னபடியே நடந்துட்டு வருது. இதுவும் அப்படியே நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் பேரனுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அதனால இத விட்டுடுங்கோல. அந்த ஓலைச்சூடி மறைஞ்சிருக்கிறதா நல்லது. அது இருந்தாலும் வேற ஏதாவது பேசுவோமே. நீங்க காப்பியே சாப்பிடலையே. அபி, அப்பா வந்து எத்தனை நாள் அது காப்பி கலந்துட்டு வர வேண்டாமாமா? டிகாஷன் போட்டுட்டேன், கலக்க வேண்டியதான் பாக்கி. இதோ வந்துடுறேன். பரவாயில்ல, உங்க ஆத்துல ஓலைச்சூடி கிடைக்கும்னு நினைச்சுன்னு வந்தேன். தில்லைராஜன் ஆத்துல காத்துட்டு இருப்பார். அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நம்பாத்து விஷயத்த நாம தான் பேசி தீர்த்துக்கணும். திருச்சிற்றம்பலம். அப்பா, காஃபி சாப்பிட்டு போங்க. இல்லம்மா, ஆத்துல தில்லைராஜன் காத்துட்டு இருப்பார். அவர்கிட்ட என்ன சொல்ல போறீங்களோ தெரியல. நீங்க காஃபி சாப்பிடுறீங்களா? வேண்டாம், அவன்கிட்ட கொண்டு போய் கொடு, அவன் சாப்பிடுவான். என்னங்க, சாப்பிடுங்க. அந்த ஒலிச்சுவடிய தர்றத விட்டுருங்களே. ஏன்? அத எடுத்தா கெட்டது நடக்கும்னு பாட்டி பயப்படுறாளோ? அப்பயே அதை தேடுறேன். இங்க பாருங்க, அது இனிமே தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. பாரதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. என்கிட்ட ரொம்ப டிமாண்ட் பண்றது எனக்கு பிடிக்காது. புரியுதா? அதுக்கே இப்படி கோப்படுறேன்? நான் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னேன். Look, just mind your own business. நீ உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. பாட்டி, பாட்டி, என்னடி ஆச்சு? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. எதுக்கு அழற? அந்த ஒலிச்சுவடி எங்க இருக்கு? அது கொடுத்துடுங்க. ஏன் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு சொல்லி ஆகாஷ் சொன்னானா? இல்ல, நானா தான் தர்றேன். நான் அது கொளுத்திட போறேன். என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா பாட்டி, அவர் ரொம்ப மாறி போயிட்டு அந்த ஓலைச்சுவடி இருக்கிறதுனாலதான் இத்தில சண்டை போடுற. அது கொடுங்க, அது கொளுத்திட்டு நிம்மதியா இருக்கும். ஆமாண்டி, கொளுத்துட்டா எனக்கும் நிம்மதியா தான் இருக்கும். ஒண்ணு செய், நீ ஆத்துக்கு போ, அப்புறமா அதை எடுத்து நானே கொளுத்தி விடுறேன். நீங்க போய் சொல்றேன், அது இந்த ஆத்துல இல்ல. இந்த ஆத்துல தாண்டி இருக்கு, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றேன். நோனோ, அவர் இத்தனை தூர கிடைக்க மாட்டேங்கிறது இல்லையா? அது யார்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்? நம்பிக்கையானவதானா? இவர் கேட்டான்னு கொடுத்துட மாட்டார்ல. ஐயோ, நான் தான் சொல்றேன். நோனோ, நான் தான் எடுத்து வச்சிருக்கேன், பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? அப்ப காட்டுங்க, அப்பதான் நம்புவேன். இப்ப என்ன, உனக்கு ஓலைச்சுவடியை பார்க்கணும் அவ்வளவுதானே? நேரா ஆகாஷ் ரூமுக்கு போ, அங்க நிறைய புத்தகங்கள் எல்லாம் வச்சிருப்பா. அதுல 2 பழைய நெய்தல் பத்திரிகை இருக்கும். போய் எடுத்துட்டு வா, காமிக்கிறேன்.
நீதி பத்திரிக்கையா? ஆமாண்டி, நைதில் பத்திரிக்கை. போய் எடுத்துட்டு வா. போடிங்கிற. பாருடி, இங்க எந்த பத்திரிகையும் காணோம். அங்க இருக்கான்னு பாரு. ஒண்ணு இருக்கு பாட்டி. இன்னொன்னும் அங்கேயே இருக்கும் பாருடி. காணுமே. தேடி பாரு. நான் சொல்றேன் இன்னும். ரொம்ப வயசா இருக்கா? அது வேண்டாம், அதை வச்சுடு. அது அங்கேயே வச்சுட்டு புதுசை மட்டும் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எடுத்துட்டு வாடி. இங்க இருந்து ஏன் நீங்க எதுக்குடா? அந்த ஓலை சுவடி கண்டுபிடிக்காம நான் விட போறதில்ல. ஏன் நீங்கன்னு சொல்லு. பின்னாலதான் இருக்கு. பாட்டி பாத்துடி, பத்துடி. என்ன பாட்டி நீங்க? அவர் உண்மையிலே அதை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கேன். அவர் வேற ஏதாவது தேட போய் அதை கிடைச்சு கொடுத்துனா? அதெல்லாம் கிடைக்காதுடி. அசடு, திருடின பொருளை திருடின இடத்துல வச்சுட்டா யாரும் அங்க தேட மாட்டா. சரியான திருடி. இந்தா, இதை எடுத்து நான் ஆத்துக்கு கிளம்பு. நல்ல யோசனையா சொல்லிருக்க. அப்புறமா அதை எடுத்து நானே கொளுத்திடுறேன். நீ கிளம்பு. பாட்டி கிளம்புடி. பாட்டி ஓடி. பாட்டி அதை இப்பவே எடுத்து கொளுத்திடுங்களேன். எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏண்டே, அவனும் ஆத்துக்குள்ள உட்காந்துருக்கான். இப்ப எடுத்து ஓலையை கொளுத்தினா பார்த்துன்னு பேசாம இருப்பானா? அவன் எங்கேயாவது வெளியில கிளம்புவான். போனப்புறம் எடுத்து கொளுத்தி போடுறேன். நீ கிளம்பு. என்னங்க அது? என் பொண்ணுக்கு எய்ட்ஸ், உங்க தங்கைக்கு கேன்சர். இதுக்கு மருந்தே அந்த ஓலையில தான் இருக்கலாம். அதை கொடுக்க அவங்களுக்கு என்ன பயம்? அந்த ஓலையினாலதான் ஆத்துல பல கெட்டது நடந்ததா நம்புறா. அந்த ஓலையில தான் மருந்து இருக்கு. இல்ல, 12 ஓலையிலயும் சேர்ந்துதான் மருந்து இருக்கு. என் குருநாதர் சொன்னதை வச்சு பார்த்தா அந்த 12வது ஓலை தான் முக்கியமான ஓலை. அப்படியா? ஆமா, அதுலதான் ரகசியம் இருக்கு. என்ன ரகசியம்? அத பத்தி குருநாதர் ஒண்ணும் சொல்லல. நான் கேட்டு பார்த்ததுக்கு ஆனா ஒண்ணு மட்டும் சொன்னார். அந்த ரகசியம் வெளியில வர அன்னைக்கு உன் தங்கைக்கு மருந்து கிடைக்கும் அப்படின்னார். என்னங்க நீங்க இவ்வளவு முக்கியமான விஷயத்த சொல்லிருக்காரு. அந்த ஓலையை வாங்கணும்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்க முயற்சியே பண்ணலையா? முயற்சி பண்ண. நான் குருநாதர்கிட்டயே கேட்டு பார்த்தேன். கொடுக்க மாட்டேன்னு விட்டார். நீ இப்ப கேட்காத, காலம் வரும்போது அது உங்ககிட்டயே வரும் அப்படின்னார். அதுவும் நீ கேட்டா கிடைக்காது. கேக்குறவா கேட்டாதான் கிடைக்கும். நாம கேட்டு பாக்கட்டுங்களா? ஒருவேளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா? கேட்டு பாக்கறதுல தப்பு இல்லைங்களே. கேட்டு பாக்கலாம், ஆனா கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? ஒருவேளை தன்னுடைய குடும்பத்து விஷயங்கள் மத்தவாளுக்கு தெரிய வேண்டாம்னு நினைக்கிறாளோ? இல்ல இல்ல இல்ல, அப்படி இருக்கிறதுக்கு ஒன்னும் சான்ஸ் இல்லைங்களே. இந்த ஆகாஷோட பாட்டி அதான் மாமியாரு, அவங்க பேர் என்னங்க? விசாலாட்சி. ஆகாஷோட அப்பா பேரு வைத்தீஸ்வரன். அவங்க அம்மா பேரு அன்னபூரணி. இல்லீங்களே, இந்த 3 பேரும் அந்த 12 பேர் லிஸ்ட்ல வரலீங்களே. எந்த லிஸ்ட்? என் பொண்ணோட நாடி ஜோசியத்தை பார்க்கும்போது அதுல ஒரு 12 பேர் வந்ததுங்க. இந்த 12 பேரோட ஓலைகளை தேடுறதுக்காக தான்
இந்த கொலைகள் எல்லாம் இந்த குமரகுரு செஞ்சாருன்னு அவர் நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆடியப்பாத அவரு சொன்னாருங்க. நான் இந்த 12 பேரையும் உங்ககிட்ட இப்ப சொல்றேன். அதுக்கு ஏதாவது ஒரு பேர் இந்த ஓலையோட சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்றீங்களா? சங்கரன், பழனி. மன்னிக்கணும், அந்த ஓலையில இருக்கிற பேர்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியுமே. அது யாரும் சோமேஸ்வரங்கிறவரோட அவலட்சுபடியா? சோமுவா? ஆமா, அப்பா பேரு நடராஜன், அம்மா பேரு நந்தினி. பாட்டி கொடுத்தா நம்ம சோமமா? அது லீகல் பத்திரிகையோட ரிப்போர்ட்டரா வேலை பார்த்தவரா? மணி எல்லாத்தையும் படிச்சு சொல்லிட்டார். அவனேதான். நான் நினைச்சு சரியாதான் போச்சு. அந்த பாட்டோட கடைசி வரிகள்ல சோம ஈஸ்வரன் வந்தது. என் பையன் மாதிரி எனக்கு அவன். இது என் குடும்ப சம்பந்தப்பட்ட ஓலையா போச்சு. நான் கேட்ட கண்டிப்பா தருவாங்க. யார் கேட்டாலும் பிரயோஜனமே இல்ல. அத பாட்டி நேரத்துக்கு கொளுத்திருப்பா. என்னமா சொல்ற நீ? ஐயோ ஆகாஷ், ஆகாஷ், ஐயோ ஆகாஷ், என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. என்னத்தடா கீழெல்லாம் தள்ளிண்டு என்னத்தை தேடிட்டு இருக்க? அதான் சொன்னேனே, அந்த ஓலை சோடியதான். ஏய், அந்த ஓலை சோடிய தேட வேண்டாம்டா, சொன்னா கேளுடா, விட்டுடுறா. பாட்டி, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காத. ஒண்ணு நீயே அதை கொடுத்துரு, இல்ல நானே தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன். ஏய், அது வேண்டாம்டா. ஆகாஷ், என்னடாச்சு? ஆகாஷ், என்னடாச்சு உனக்கு? ஐயோ, ரத்தம். டேய், அடிடா. டேய் கண்ணா, வலிக்குதாடா? இல்ல. இதுக்குதான் சொன்னேன், அதை எடுக்காதடான்னு சொன்ன கேட்டியா? அத வெளியில எடுத்தா ரத்தம் சிந்துன்னு சொல்லியிருக்காடா. அதுபடியே நடந்துட்டு வருது பாரு. அபிராமி அப்பவே சொன்னா, நான் தான் கேட்கல. பைத்தியக்காரி. அபி ஒண்ணு சொல்லலடா. நீ வாடா, டாக்டர் அழைச்சிட்டு போறேன். கண்ணா, ரொம்ப வலிக்கிறதாடா. ஐயோ, ஏண்டா இப்படி எல்லாம் அடிபட்டுக்கிற? என்னாச்சு? அடிபட்டுட்டா? ஆமாண்டா பஞ்சு, இந்த 4வது ஆத்துல இருக்கிற டாக்டர் டைவன் அழைச்சிட்டு போயிட்டு வந்துடுறா. வாங்க. ஐயோ, குடிச்சிருக்கனே. வேண்டாம், நானே போய்க்கிறேன். பஞ்சு, நீ இங்கே இருந்துட்டு யாராவது வராளுன்னு பாத்துடு. எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்குடா. உள்ள இருக்கல? உள்ள இல்லையே. ஒருவேளை கொல்ல பக்கம். அந்த ஓலை கொடுக்கிறாதீங்க, என்கிட்ட கொடுத்துருங்க. வேண்டாம், இனிமே இது யாருக்குமே வேண்டாம். இது இருக்கிறதால தான் எல்லாருக்குமே பிரச்சனை. வேண்டாம். இந்த ஓலைக்காக தான் நான் இவ்வளவு அலையா அலைஞ்சிருக்கிறேன். இதுல என் பொண்ணுக்கு மருந்து இருக்குமா? தயவுசெய்து என்கிட்ட கொடுத்துருங்க. அதை இல்ல, வேண்டாம். இந்த ஓலை இனிமே யாருக்குமே வேண்டாம். இதனால என் பேரனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன கேட்காதீங்க. இது பாருங்க, என் தங்கைக்கு மருந்து இந்த ஓலையில தான் இருக்கா. அத என்னடியாவது கொடுத்துருங்க. இல்ல, வேண்டாமே. இது இனிமே யாருக்குமே வேண்டாமே. தயவு செஞ்சு இவரை அழிச்சுட்டு போயிடுங்க. கொஞ்சம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை இதுலதான் அடங்கியிருக்குது. நீங்க இதை எரிச்சிட்டீங்கன்னா அது அவ தலைவிதின்னு எடுத்துக்க வேண்டியதுதான்.
தயவு செஞ்சு இதை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இந்த ஓல் வெளியில இருக்கிறதுனால நிறைய விபரீதங்களா நடக்க போறது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு என் பேரன் வேணும். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு அவரை அழைச்சிட்டு போயிடுங்க. அவரை அழைச்சிட்டு போயிடுங்க. இதை இறக்கிதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு உங்க பேரன் முக்கியங்கிற மாதிரி எனக்கு உங்களோட வாழ்க்கை முக்கியம் இல்லைங்களா? இல்ல இல்ல நான் சொல்றேன். நம்ம ஓலைக்கு உங்களுக்கு என்னோட சம்பந்தம் இல்லை. உங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இது என்னோடது. அங்கிள் வாங்க. அங்கிள் எங்க தங்கிருக்கீங்க? எங்க இடத்துலதான், வாங்க போலாம். பாட்டி பாட்டி அவ வந்துட்டு போறா. சோமு வந்துட்டு போறா. சோமுவோட ஓலைச்சோடிய அவ எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, அவ வந்து கேட்டா கொடுத்துட்டேன். என்ன பாட்டி நீ? நான் எவ்வளவு தடவை கேட்டிருக்கேன். என்கிட்ட கொடுக்காம அவ கிட்ட கொடுத்திருக்கியே. நீ தானடா சொன்ன அது சோம்போட உழைச்சு விடின்னு. சோம்பு வந்து அது என்னது என்கிட்ட கொடுங்கன்னு கொடுத்துட்டேன். இத பாருடா, இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. உழைச்சு விடியும் போச்சு, இந்த அத்து கஷ்டமும் போச்சு. இனிமே நீ உழைச்சு விடிய பத்தி பேச வேண்டிய அவசியமே இருக்காது. அது யார்கிட்ட போய் சேரணுமோ பத்திரமா போய் சேர்ந்துடுத்து. எனக்கு நிம்மதியா இருக்குடா. வாங்க, உள்ள வாங்க. வாங்க. பாப்பா. அங்கிள் என்னங்க? மன்னிக்கணும், சித்த கொடுங்க. இவர் தான் சோமேஸ்வரர். இந்த ஓலைச்சுடி இவரோட தான். இவன் என் பொண்ணு அபிராமி. ஹாய், வாங்க, நீங்க இந்த ரூம்லயே தங்கிக்கலாம். வாங்க. நீங்க என்ன பண்ற? அங்கிள் வாங்க, உங்களை கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். வாங்க போலாம். இல்ல இல்ல, இத முதல்ல படிச்சிடலாம்ப்பா. இல்ல, அங்க போய் படிச்சுக்கலாம். வாங்க. இது பாரு, இது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. வட்ட எழுத்தா இருக்குது. அதங்க யார் படிப்பாங்க? இங்க என்ன? நான் படிச்சு சொல்றேன். வேணாம், தேங்க்ஸ். பத்திரிகை துறையில இதை படிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க, நான் படிச்சு தரேன். வாங்க. அது இல்லப்பா, ஆரத்திக்கு மருந்து இந்த ஆகாய தளத்துல தான் கிடைக்கும்னு நாடி ஜோசியத்துல வந்திருக்கு. இந்த ஓலைச்சுவடி எனக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி இன்னும் 11 ஓலைகள் இதை தேடி வரும்னு அவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வரட்டும், எல்லாம் படிச்சுட்டு மருந்து கிடைச்ச அப்புறம் போலாம். இதை பாருங்க அங்கிள், ஆர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கா.
பேச்சு வரலனாலும் எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கான். இப்போ டெஸ்ட் எடுத்தப்போ முழுசா குணமாகலனாலும் வைரஸ் அரெஸ்ட் ஆயிருக்கு. இப்போ அவன் உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. எனக்கு அவ அப்படி இருந்தாலே போதும். வாங்க போலாம். எனக்கு போறாது, எனக்கு போறாது. போடுற குணம் அடையணும். நான் பழைய ஆர்த்தியை பார்க்கணும். என் குழந்தைய நான் எப்படி எல்லாம் பார்த்திருக்கிறேன் தெரியுமா? என்னமோ பேச்சு வரல, சும்மா நடமாடுற இந்த மாதிரி ஒரு ஜடம் மாதிரி உணர்ச்சி இல்லாம ஜஸ்ட் லைக் வெஜிடபிள். என்னால ஐ கேனாட் சே ஹர் லைக் திஸ். நான் அவளை நீங்க படிச்சு சொல்லுங்க. வாங்க. அபி, புதுசா விருந்தாளி வந்திருக்கார். அவருக்கு பசிக்கும். சீக்கிரமா சமையல் ஆரம்பிமா. வரையலா? அபி, சித்த நேரம் எங்களை யாரும் தொந்தரவு பண்ணாம பாத்துக்கோமா. வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க. அப்பா, அத்தை, அத்தை, யார் வந்திருக்கா பாரு. யாரு? அவர் வந்திருக்கார். யாரு? அவர் தான் அத்தை. ஆகாஷா? பாப்பா, நன்னா இருக்கியா? I'm fine. என்ன தெரியுறதா? நான் தான் அத்தை. அப்பா நன்னா இருக்காரா? உன்னை பாக்குறச்ச உங்க அப்பாவை பாக்குற மாதிரியே இருக்கு. டாக்டர் திலராஜன் இருக்கார். டாக்டர் மாமா, டாக்டர் மாமா. டாக்டர் மாமா இல்லையா? அவர் வந்திருக்கார். அப்பா போன் பண்ணாரா? எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய் சோமு. வாங்க ஆகாஷ். எங்க வந்தீங்க? ஓ, ஐம் சாரி. இது உங்க ரிலேட்டிவ் வீடு தானே? இல்ல இல்ல, நான் உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னையா? சரியா புரியலீங்களே. அந்த ஓலைச்சுவடி வேணும். அட்லீஸ்ட் ஒரு காப்பியாவது வேணும். எதுக்கு? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே. எனக்கு உங்க லைஃப் ஹிஸ்டரி தெரியணும். அதுக்கு உங்க கைரேகையும் அந்த ஓலைச்சுவடியும் வேணும். என்னோட சரித்திரத்தை நான் இப்ப பப்ளிஷ் பண்றதா இல்ல.
பின்னாடி ஒரு பெரிய ஆளா வந்தா அப்ப பாத்துக்கலாம். ப்ளீஸ் நான் அது என்னோட ஓலைச்சுவடி, விட்டுருங்க. வாழ்வு கொண்டான் வேலுடன் சார், நான் ஒரு டிக்கெட் எடுக்கிறேன். இருந்த காலம் வேலையால் ஒருவன் தானே டாக்டர் சார். உயிரி. ஹலோ ஹலோ, வாங்கோ. டாக்டர், எனக்கு இந்த ஓலைச்சுவடியோட காப்பி ஒண்ணு வேணும். எனக்கு இது அவ்வளவா படிக்க தெரியாதுப்பா. இவர்தான் படிச்சு சொல்லிட்டு இருக்கிறாரு, நான் எழுதிட்டு இருக்கிறேன். அத்திப்பேர், எனக்கு இதோட ஒரு காப்பி வேணும். இப்பதான் படிச்சு எழுதின்னு இருக்கோம். முடிஞ்சதும் ஒரு ஜெராக்ஸ் கொடுத்துறேனே. கொடுக்கணுமா வேணாமான்னு அப்புறமா நான் டிசைட் பண்றேன். ஏன்னா அதுல ஏன் பேர் இருக்கு. சோமு, சோமு ப்ளீஸ், ஒரு சின்ன ஆராய்ச்சிக்காக தான் அது தேவைப்படுறது. நோ, போய் சொல்றீங்க. Come on. இதுல போய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களை ஒன்னு கேட்கலாமா? என்ன? நீங்க கைரேகையை எடுத்து நாடி ஜோசியத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றீங்கன்னா அதுக்கு எவ்வளவுதான் வேணுமா? நாடி ஜோசியர் மணி கேட்டதான் நிறைய ஓலைச்சுவடிங்க இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு எடுத்து ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே? சோமு, உங்க ஓலைச்சுவடியில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. வேற ஏதோ இருக்கு. என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. ஆல்ரைட், கொடுக்க முடியுமா முடியாதா? நீங்க என்ன விஷயம்னு மறைக்காம சொல்லுங்க, அப்புறம் பாக்குறேன். ஆகாஷ், ப்ளீஸ் தொடாதீங்க. சத்தே நில்லுங்க. ஏன் இப்படி கோபப்படுறீள்? அத்தை உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா இருந்தா. அவ தொட்டாலும் இப்படி சிடுசடங்கிறீங்களே. அது அப்புறமா சொல்றேன். சாரதி அருகில் வைத்தோனே இக்கோடி தண்ணீர் ரகசியத்தை கண்டிடுவாய். மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா மெய்யன்பருக்கு ஆரரசன் மெய்யடா மெய்யடா சிதம்பர ரகசியம் மெய்யடா. 1000 கரண் கொண்ட ஆதவன் மேற்கில் உதித்தார். புகழி சொல்வதெல்லாம் மெய்யாதமடா பொய்யாதமடா. அரசனின் ரகசியத்தில் துக்கமில்லை துன்பம்